السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்து அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி ஒழுகிய நல்லற தோழர்கள் உண்மை விசுவாசிகளாம் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏராளமான உயிரினங்களை படைத்திருக்கிறார். இந்த மனிதனை தவிர மற்ற உயிரினங்களை பார்க்கும்போது சில வகை உயிரினங்கள் நம்மை பரவச ஊட்டுவதாகவும் பார்ப்பதற்கு அழகானதாகவும் பிரம்மாண்டமானதாகவும் அல்லாஹ் தஆலா ஏராளமான உயிரினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். இப்படி மனிதன் அல்லாத உயிரினங்களில் எவ்வளவு அழகு இருந்தாலும், அது தோற்றத்தில் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், இந்த 6 அடி உயரம் இருக்கக்கூடிய 5 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு ஈடாக அந்த உயிரினங்கள் ஆக முடியாது. எல்லாமல்ல அல்லாஹு தஆலா இந்த மற்ற உயிரினங்களை விட இந்த மனிதனை பகுத்தறிவு என்னும் ஒரு சிறந்த ஒரு ஆற்றலை கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிரினங்களை விடவும் இவனை உயர்ந்தவனாக ஆக்கி வைத்திருக்கிறார். மனிதனை போன்று ஒரு சில காரியங்களை மற்ற விலங்கினங்கள் செய்தாலும் கூட இந்த மனிதன் செய்யக்கூடிய, இந்த மனிதன் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு வேற எந்த உயிரினங்களும் சிந்திப்பதே கிடையாது. இதை அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வார்கள், மனிதன் குரங்கில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறான், அதில் இருந்துதான் உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்று டார்வின் உடைய தத்துவத்தில் சொல்வார்கள். குரங்கில் இருந்துதான் மனிதன் பிறந்திருக்கிறான். ஆனால் அது தவறு. ஏனென்றால் சில சேட்டைகளையும் இந்த மனிதனுடைய செயல்பாடுகளையும் பார்க்கும்போது சில விஷயங்கள் ஒத்துப்போகின்றன. அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு குரங்கில் இருந்துதான் மனிதன் பிறந்தான் என்று சொல்வார்கள். இந்த மற்ற உயிரினங்களிலேயே குரங்கு மனிதனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பதன் காரணத்தினால் இந்த குரங்கையே ஒரு ஆய்வுக்கு விஞ்ஞானிகள் எடுத்துக் கொள்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த குரங்குக்கு ஒரு குரங்கை எடுத்து அந்த குரங்குக்கு ஒரு பயிற்சி அளிக்கிறார்கள். எங்கேயாவது தீப்பற்றி எரிந்தது என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குழாயில் தண்ணீரை பிடித்துக் கொண்டு போய் அதை அணைக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அழகான பயிற்சியை அந்த குரங்குக்கு கொடுக்கிறார்கள். அதுவும் தேர்ச்சி அடைந்து விட்டது. எங்கு தீப்பற்றி எரிந்தாலும் உடனடியாக ஒரு ஜக்கை எடுத்துக்கொண்டு வந்து அந்த குழாயில் தண்ணீரை பிடித்துக் கொண்டு என்ன செய்துவிடும், அணைத்துவிடும். இப்ப மனிதனுக்கும் இந்த விலங்கினங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை இந்த குரங்கை வைத்து நிரூபித்து காட்டுகிறார்கள். என்ன செய்கிறார்கள், ஒரு குளத்துக்கு பக்கத்திலே ஒரு தீயை மூட்டுகிறார்கள்.
குளம் பக்கத்தில் இருக்கிறது, அந்த குழாயம் மிக தூரமான இடத்தில் இருக்கிறது. குரங்கை பக்கத்திலே நிறுத்துகிறார்கள், தீயை மூட்டுகிறார்கள். பக்கத்திலே பெரிய குளம், ஏராளமான தண்ணீர் இருக்கிறது. அது தீப்பற்றி எரிந்தவுடனேயே அந்த குரங்கு என்ன செய்ததாம், அங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்தை விட்டுவிட்டு வேகமாக தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த குழாயில் போய் தண்ணீரை பிடித்து அணைத்ததாம். இங்கே விளங்குகிறது மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட தீ எரிந்தது என்று சொன்னால் இந்த குழாயில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் அணைக்கும் என்ற அளவுக்குத்தான் அதற்கு அறிவு வேலை செய்தது. அது குளத்தில் இருந்தாலும் சரிதான், கிணத்தில் இருந்தாலும் சரிதான், கடலில் இருந்தாலும் சரிதான், அந்த தண்ணீர் நெருப்பை அணைக்கும் என்பதை அதனால் விளங்க முடியவில்லை. மனிதன் இருக்கிறானே, அவனுக்கு ஒரு சின்ன ஒரு குழு கொடுத்து விட்டால், ஒரு குறிப்பை கொடுத்து விட்டால் அதிலிருந்து அவன் எத்தனையோ விதமான விஷயங்களை டெவலப் பண்ணிக்கொண்டே போகிறான். இவனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான், மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்கவில்லை. இப்படி பல ஆராய்ச்சிகளின் மூலமாக மனிதன் மற்ற உயிரினங்களை விட எங்கே உயர்ந்திருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அப்ப இந்த பகுத்தறிவு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதிலும் கூட இந்த மற்ற உயிரினங்களை விட உயர்ந்திருக்கக்கூடிய இந்த மனிதன் அனைவர்களும் இந்த பகுத்தறிவு விஷயத்திலே சமமாக இருப்பதில்லை. ஒவ்வொருவரிடத்திலேயும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருப்பதையும், மிகப்பெரிய அனுபவசாலி இடத்தில் கூட தவறு வருவதையும் இன்று நாம் சர்வசாதாரணமாக பார்க்க முடிகிறது. பெரியவராக இருந்தால் நிறைய அறிவு இருக்கும், சிறியவராக இருந்தால் குறைவாக அறிவு இருக்கும், நன்றாக படித்திருந்தால் அதிகமாக அறிவு இருக்கும், படிக்காதவர்களாக இருந்தால் அவருக்கு அறிவே இருக்காது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் மனிதனை எப்படி படைத்திருக்க, ஒவ்வொருவருக்கும் சில திறமைகளை கொடுத்திருக்கிறார். வயது முதிர்ந்தவர்களை விட நல்ல அறிவாற்றலை சிறியவர்களுக்கு கூட கொடுத்திருக்கிறார். நகரப்புறத்தில் வாழக்கூடியவர்களை விட கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சில வகைகளில் அறிவாற்றலை சிறந்தை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் நிதர்சனமாக நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. மனிதனை படைத்து பகுத்தறிவையும் கொடுத்த அல்லாஹ் அந்த பகுத்தறிவிலே பயன்படுத்தக்கூடிய இந்த மனிதனிலே உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் மனிதனில் இருக்கிறார், எல்லா கட்டத்திலும் இருக்கிறார். இதற்கு உதாரணமாக சொல்வார்கள், ஒருவர் காரிலே பயணம் செய்து போனார். போய்க் கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்ய, ஒரு நல்ல பெரிய எல்லாம் படித்தவர்களாக போய்க் கொண்டிருக்கிறார்கள். இடையில் பார்த்தால் அந்த காரினுடைய ஒரு சக்கரத்தினுடைய 4 போல்ட்டும் நட்டு எல்லாம் கலந்து விழுந்திருக்கு. உடனே வண்டியை நிறுத்தியாச்சு. மற்ற எல்லாத்துக்கும் நல்லா டைட்டா இருக்கு. ஒரு வீல்ல இருக்கக்கூடிய ஒரு சக்கரத்தில் இருக்கக்கூடிய போல்ட் நட்டு காணாம போயிடுச்சு. அந்த நட்டு இருக்குதல்ல முறுக்குவோமே, அந்த நட்டு மட்டும் காணும். உடனே என்ன செய்வது, அதை வாங்குவதற்காக வேண்டி ஒரு ஆளை தயார் பண்ணி கொண்டு வேற பஸ்ல ஏற்றி விடுவோம் இருக்கும்போது அங்க கிராமப்புறத்தில் இருந்த ஒரு கிழவி அங்கே வருகிறார். வந்து என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். இப்ப இவர்கள் இந்த கிழவி போய் நமக்கு என்ன சொல்ல போகிறது என்று அலட்சியமாக இருந்ததை சொன்னார்கள், இதை கேட்டு விட்டாலே என்பதற்காக. அதற்கு அந்த கிழவி சொன்னால், ஏன் நீங்கள் இதற்காக வேண்டி ஒருவரை போய் அங்கே போய் நட்டை வாங்கி கொண்டு வந்து இங்க டைட் பண்ணி போக வேண்டும் என்ன அவசியம் என்ன இருக்கிறது, நீங்கள் இப்படியே ஓட்டிக்கொண்டு போகலாமே என்று சொன்னார். எப்படி என்று கேட்கும் பொழுது, மீதம் 3 சக்கரம் இருக்கிறதே, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலையும் ஒரு நட்டை நீங்கள் கழட்டுங்கள், இப்ப 3 நட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப அந்த 3 நட்டை வைத்துக் கொண்டு இன்னொரு நீங்கள் டைட் பண்ணி விட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் போய்விடலாமே என்று அந்த பெண்மணி சொன்னவுடன் அவர்களுக்கு புத்தியில் பட்டது. ஒரு கிராமப்புறத்திலே இருந்த ஒரு கிழவிக்கு இருந்த அந்த அறிவு பெரிய படித்தவர்களுக்கு அங்கே இல்லாமல் போயிருக்கு. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார், அவங்களுக்கு அந்த புத்தியை கொடுக்கிறார். இதை போன்று ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு வயதானவர் நல்ல மாங்காய் மூட்டையை தூக்கி கொண்டு போனார். ஓடவுடனே லக்கேஜ் கொடு என்று பஸ்ஸுக்காரன் சண்டை. அவர்கிட்ட பணம் இல்லை ஐயான்னு சொல்லியிருக்கா, கேட்க மாட்டேன். பக்கத்தில் இருந்து ஒரு 10 நபர்கள் எல்லாம் போயிட்டு ரொம்ப வயசான ஆளா இருக்கிறாரு, காசு இல்லைங்க விட்டுட்டு வாங்க முடியாது என்று ஒரே சத்தம். அவன் உடனே அந்த வயதான சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, மூட்டையில் இருக்கக்கூடிய மாங்காவை என்ன செஞ்சாரு எடுத்தார். ஒவ்வொரு 5 மாங்காவையும் தனக்கு சாதகமா பேசுற ஒவ்வொரு ஆள்டையும் கையில கொடுத்தார். மூட்டையில ஒண்ணுமே இல்ல, நீங்க வண்டி இறங்கும் போது எனக்கு என் கையில கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. அவன் மூட்டையில ஒண்ணு 5 50 மாங்காவை என்ன 10 பேர்த்த கொடுத்தாரு. மூட்டை வெறும் காலி. எப்படி நீ லக்கேஜ் கேட்பார், நான் ஒழுங்கா சொல்லி பார்த்தா நீங்க கேட்கல, சரின்னு சொல்லிட்டு 5 என்ன செஞ்சா ஆள் 10 பேரை கையில கொடுத்துட்டு அந்த கிழமை ஜம்முன்னு உட்கார்ந்தாரு. திருன்னு முழிக்க வேண்டிய கண்டாக்டர். அப்ப இறங்கின உடனே ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய அந்த மாங்காய் கொடுத்து போனாங்க, லக்கேஜ் இல்லாம போயிட்டார்.
இந்த அறிவு அவருக்கு பட்டிருக்கு. மற்றவங்க யாருக்கும் வரல, கண்ட்ரைட்டருக்கும் வழங்கல, அங்க இருந்தவர்களுக்கும் தெரியல, ஒரு வயதானவருக்கு என்ன செய்ய வழங்குகிறது. இதையெல்லாம் எதை காட்டுகிறது? சிறியவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, பெரியவரை விட சில விஷயங்களில் சிறியவருக்கு அறிவு இருக்கும், சில விஷயங்களில் சிறியவரை விட பெரியவருக்கும் அறிவு இருக்கும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக இவர் முட்டாள் என்று நீங்கள் ஒதுக்க முடியாது. அல்லாஹ் தஆலா இப்படி தராதரத்திலே பல வகைகளில் அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து வைத்திருக்கிறார். இது ஏன் என்று சொன்னால் இஜ்திஹாத் முற்றுப்பட்டு விட்டதா இல்லையா என்பதற்கு உதவும் என்பதற்காக முக்கியமான குறிப்பை நான் உங்களுக்கு ஒரு பீடிகையாக முன்னுரையாக நான் சொல்கிறேன். அவன் மனிதனை நீங்கள் கவனிக்கும் பொழுது மனிதனில் எல்லா வகையும் பல வகைகள் இருக்கிறார். ஒவ்வொருத்தரை விட இன்னொருவரை விட சிறந்த அறிவாளி இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலக உதாரணத்தின் மூலம் சொல்லுகிறேன். திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? சூரத்துல் யூசுப் 67வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபௌக குல்லி ذي علم அலீம். ஒவ்வொரு அறிஞனுக்கு மேலும் ஒரு அறிஞன் இருக்கிறான். நீ மமதை கொண்டு விட, நீ எவ்வளவுதான் படித்தாலும் உன்னை விட ஒரு சிறந்தவன் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறான் என்பதை மனதில் வைத்துக் கொள் என்று திருமறை குர்ஆன் அழகாக இந்த மனிதனை பார்த்து சொல்கிறது. எல்லாவற்றையும் விட எல்லாவரையும் விட ஒரு உயர்ந்தவன் இருக்கத்தான் செய்வான். தன்னை பெரியவன் நினைக்காத உன்னையோட ஒருத்தர் இருக்கத்தான் செய்வான். அவனும் என்னை தன்னை பெரியவன் என்று நினைக்காத உன்னை விட உயர்ந்தவன் இந்த உலகத்தில் இருப்பான் என்று ரத்தின சுருக்கமாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. ஒவ்வொரு அறிஞனுக்கு மேலும் ஒரு பெரிய அறிஞன் இருக்கிறார். அது எங்க இமாம்களுக்கும் உயராகவும் இருக்கலாம், நமக்கும் உயர்ந்தவனாக இருக்கலாம். எல்லா கட்டத்திலையும் சிறந்த அறிவாளிகள் இந்த உலகத்தில் பல இடங்களில் பரவி இருக்கிறார்கள். இதை நீங்கள் ஆழமாக மனதிலே பதிய வைக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் முஜாதலாத் 11வது வசனத்தில் சொல்கிறான், யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் அல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அந்தஸ்தை உயர்த்துகிறார். கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டு சிறந்தவர்கள் என்பவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலோடு முடிந்ததல்ல. அதற்கு பிறகு வந்தார்களே தாபியின்களுடைய காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலேயும் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட நல்ல சிறந்த அறிஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அந்தஸ்தை உயர்த்துகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார். சூரத்து ஆல இம்ரானில் சொல்லி காட்டு, வபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லி. நபியே, நீர் அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருளின் காரணத்தினால் இவர்களிடத்தில் நீ மென்மையாக நீ நடந்து கொள்கிறீர். நீ மட்டும் கடுமையான சித்தமுடையவராக நீ இருந்திருந்தால் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய அனைவர்களும் ஓடி போயிருப்பார்கள். எனவே ஃபஅஃபு அன்ஹும், அவருடைய தவறுகளை நீங்கள் விட்டுக் கொடுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு நீங்கள் தேடுங்கள். வஷாவிருஹும் ஃபில் அம்ர், காரியங்களில் அவர்களிடத்திலே மஷூரா, ஆலோசனையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், ஷாவிருஹும் ஃபில் அம்ர், எல்லா காரியங்களிலேயும் உன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்து வைத்து இதில் என்ன முடிவு எடுப்பது, நாம் எப்படி அவர்களை எதிர்கொள்வது, நாம் எப்படி அவரிடத்திலே போராடுவது, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண்பது என்பதை நீ மட்டும் தனித்து முடிவெடுக்காதே, உன்னுடைய தோழர்கள் அத்தனை பேர்களையும் சேர்த்து வைத்து முடிவெடு. அப்படி முடிவெடுப்பதில் நன்மை இருக்கிறது. உமக்கு தெரியாத நல்ல கருத்துக்களை உன்னுடைய தோழர்கள் சொல்லலாம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் உங்களுடைய தோழர்களிடத்திலே ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறார். அப்ப ஒரு ஆலோசனை செய்கின்ற பொழுது நமக்கு பிடிபடாத பல விஷயங்கள் இன்னொரு இடத்திலிருந்து நாம் கிடைக்கலாம். அதனால நபிக்கு கூட அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய தோழர்களிடத்திலே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? மஷூரா செய்து கொள்ளுங்கள், ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். நபி தோழர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் சூரத்து ஷூரா 38வது வசனம், ஆலோசனை என்ற அத்தியாயம் பெயரை இட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வ அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவருடைய காரியங்கள் எல்லாம் அனைத்தும் ஆலோசனையின் அடிப்படையில் இருக்கும். தானொலித்தனமா இருக்காது. அந்த நபி தோழர்கள் இருக்கிறார்களே, எடுத்தேன் கவித்தேன் என்று தனி மனிதனாக முடிவெடுக்க மாட்டார்கள். அந்த தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது இதிலே நல்லது எது கெட்டது என்பதை ஆய்வு செய்ததற்கு பிறகு முடிவு செய்வார்கள். அவர்களிடத்தில் இருந்த ஒரு சிறந்த பண்பாடு என்று அல்லாஹ் தஆலா நபி தோழர்களை பற்றி இங்கே சுட்டிக்காட்டுகிறார். அப்ப இவைகள்லாம் நமக்கு எதை சுட்டிக்காட்டுகிறது?
அந்த நபி தோழர்களில் பெரிய பெரியவர்கள் தான் இருந்தார். அபூபக்கர் இருந்தார்கள், உமர் இருந்தார்கள், அலி இருந்தார்கள், உஸ்மான் இருந்தார். எப்படியே பெரும் நபி தோழர் இருந்தாங்க. நீங்களெல்லாம் தனியா முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை அங்கே சிறுவராக இருக்கக்கூடியவர் சுட்டிக்காட்டலாம். உங்களுக்கு புரியாத சில விஷயங்களை அந்த சிறியவர்கள் உங்களுக்கு உணர்த்தி விடலாம். எனவே நீங்கள் தவறிழைக்காமல் இருப்பதற்கு இந்த ஆலோசனை மிக முக்கியம். உங்களை விட சிறந்தவர்கள், இந்த ஆலோசனையில் உங்களை விட சிறந்த கருத்துகள் சொல்லக்கூடியவர்கள் உங்களிடத்தில் இருக்கலாம் என்பதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களுக்கு சொன்ன வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இதற்கு நிதர்சனமான நிறைய சான்றுகளை நாம் சொல்லலாம். திருமறை குர்ஆனே நமக்கு சொல்லுகிற சூரத்துல் அம்பியா, ஒரு தந்தையை விட மகன் சிறந்த அறிவாளியாக இருந்திருக்கிறார் என்பதற்கு திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஏன் நாம் சொல்லி காட்டுகிறோம் என்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் 4 இமாம்களுடைய கருத்துக்கள் இருக்கு, இதை தவிர்த்து வேற எந்த கருத்துக்களும் சொல்லக்கூடாது. அவர்களை விட உலகத்தில் சிறந்த அறிஞர்கள் யாரும் இல்லை, அவர்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, இதிலே ஏற்றத்தாழ்வு உள்ளவர்களாகத்தான் மனிதர் அனைவர்களை நாம் படைத்திருக்கிறோம். அதற்கு நிதர்சனமாக சான்றாக சொல்கிறது, தாவூத் நபி இருக்கிறார்களே, அவர்களை விட சில விஷயங்களில் சுலைமான் நபி அவர்கள் சிறந்திருந்திருக்கிறார். அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி சூரத்துல் அம்பியா 80வது வசனத்தில் சொல்கிறான், வ தாவூத வ சுலைமான இது யஹ்குமானி ஃபில் ஹர்ஸ் இது நஃபஸத் ஃபீஹி கனமுல் கௌமி வ குன்னா லிஹ்குமிஹிம் ஷாஹிதீன். சுலைமான் நபியும் தாவூத் நபியும் ஒரு நிலப்பிரச்சனையில் அவர்கள் முடிவெடுத்த போது, என்ன பிரச்சனை? இரவில் ஒரு கூட்டத்தினருடைய ஆடுகள் மேய்ந்து விட்டது. அப்போது அந்த தீர்ப்பை நாம் கவனித்துக் கொண்டே இருந்தோம். சுலைமான், சுலைமானுக்கு அதனுடைய நியாயத்தை, அதனுடைய சரியான விளக்கத்தை நாம் கொடுத்தோம், விளங்க வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அடுத்த சொல்கிறார், குல்லன் ஆத்தைனா ஹுக்மும் வ இல்மா, ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் கல்வியையும் நாம் கொடுத்திருக்கிறோம். தாவூதுக்கும் கொடுத்திருக்கிறோம், சுலைமான் நபிக்கும் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் தாவூதை விட சுலைமான் நபி மகன் இருக்கிறாரே, அவருக்கு சரியாக பதிலளிக்கக்கூடிய, சரியாக தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நியாயத்தை நாம் புரிய வைத்தோம் என்று அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். இதனுடைய விளக்கம் என்ன? தஃசீர் தப்ரீயில் நாம் பார்க்கிறோம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். இது மூடலாக சொல்லப்படுகிறது. நடந்த நிகழ்ச்சி என்ன, அவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்ன என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றார்கள். தாவூத் நபியிடத்திலே இந்த பிரச்சனையை கொண்டு வரப்படுகிறது. இன்னொருவருடைய நிலத்தில் அவர் என்ன, தன்னுடைய ஆடுகள் தெரியாமல் இரவுல போய் மேய்ந்து விட்டது, எல்லா வயலையும் அழித்து விட்டது. இந்த பிரச்சனை தாவூத் நபி இடத்தில் வந்து சொன்னபோது தாவூத் நபி சொன்னார்கள், அந்த நிலத்துக்காரரிடத்திலே இந்த எல்லா ஆடுகளையும் நீ ஒப்படைத்திட வேண்டியது, அதான் தீர்ப்புண்டான். ஏன்னா அவ்வளவு பெரிய வயலையும் இரவு நேரத்தில் வந்து உன்னுடைய ஆடுகள் திண்டு விட்டுச்சு, அவ்வளவு நஷ்டம் அவனுக்கு ஏற்பட்டு இருக்கிறது, எனவே உன்னுடைய ஆடுகள் அங்கு கொடு, அதுதான் நஷ்டம், நஷ்ட ஈடு கரெக்டானது என்று தாவூத் நபி சொன்னாங்க. அந்த தீர்ப்பை கேட்டுக்கொண்டு வெளியே வர்றாங்க அந்த கூட்டத்தினர்கள். அப்ப சுலைமான் நபி கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கினாங்க. அப்ப சொன்னாங்க, நான் இதை விட அழகான ஒரு தீர்ப்பை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே தாவூத் நபி கிட்ட போய் சொன்னாங்க, இப்படி உங்களை விட நல்ல ஒரு தீர்ப்பை சொல்வதாக உங்களுடைய மகன் சொல்லுகிறார்களே அப்படின்னா, உடனே தாவூத் நபி கூப்பிட்டு நீ என்ன சிறந்த தீர்ப்பை நீ சொல்ல போகிறாய் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சுலைமான் நபி சொன்னார்கள், இப்போ ஆடு போய் அவருடைய நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. இப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆடுகள் எல்லாம் நிலத்திற்குரியவரிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். இந்த ஆட்டுக்குரியவர் என்ன செய்ய வேண்டும், அந்த பயிர் எந்த அளவுக்கு வளர்ந்து இருந்ததோ அந்த அளவுக்கு இவர் தண்ணீர் பாய்ச்சி அந்த அளவுக்கு அந்த பயிரை வளர்க்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி வளர்த்து அதே அளவுக்கு வந்த பிறகு இந்த நிலத்தை அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு ஆடுகளை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவரையிலையும் என்ன செய்யணும், அந்த ஆடுகளின் மூலமாக பால்கள் எத்தனையோ பயன்கள் இருக்கிறது இல்லையா, அது நிலத்துக்காரர் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சுலைமான் நபி சொன்னார். இந்த தீர்ப்பு இருவர்களுக்குமே பாதகம் இல்லை. தாவூத் நபி கொடுத்த தீர்ப்பு என்னன்னு சொன்னா, ஆட்டுக்காரர் மொத்தமாகவே அடி வாங்குறார். ஆனால் சுலைமான் நபி அழகான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அங்க வந்து வயல் பாதிக்கப்பட்டிருக்கனால அது எந்த அளவுக்கு இருந்தோ அந்த அளவுக்கு வளர்த்து கொடுத்துரு, அதுவரையிலையும் ஆட்டை வைத்துக் கொண்டு இவன் என்ன செய்து கொள்ளட்டும், அந்த அதில் வரக்கூடிய பயன்களை எல்லாம் பெற்றுக் கொள்ளட்டும், நீ நல்ல வளர்த்ததற்கு பிறகு ஆட்டை நீ பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லும் போது
அவர் செய்த தவறுக்கும் தண்டனையாகவும் அவர் முழுக்க முழுக்க பாதிப்பு இல்லாதவராகவும் ஆக்கப்படுகிறார். இது ஒரு நல்ல சிறந்த ஒரு தீர்ப்பாக, அறிவுபூர்வமான தீர்ப்பாக நமக்கும் தெரிகிறது. இதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். தாவூது நபியும் ஒரு தீர்ப்பு கொடுத்தார். ஆனால் சுலைமான் நபியினுடைய தீர்ப்பு தான் சரியாக இருந்தது. அவங்களுக்கு தான் சரியான நியாயத்தை நாம் உணர வைத்தோம் என்று சொல்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவூது நபி சுலைமான் நபிக்கு தந்தை. ஆனா தந்தையினுடைய தீர்ப்பு அவ்வளவு சரியாக இல்லை, அவருடைய மகனுடைய தீர்ப்பு சரியாக இருக்கிறது. அப்ப இது எப்படி விளங்குகிறது பார்த்தீங்கன்னா, நல்ல உயர்ந்த வயது முதிர்ந்த அனுபவம் மிக்க அந்த தாவூது நபியை விட ஒரு சிறந்த தீர்ப்பை சுலைமான் நபியால் கொடுக்க முடியும். அப்படின்னா நம்ம இடத்திலேயே முடியும். ஒரு வயது முதிர்ந்தவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை விட சிறியவர்களாக இருப்பவர்கள் நல்ல தீர்ப்பும் கொடுக்க முடியும். தவறாகவும் கொடுக்கலாம். ஆனால் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறார் என்பதற்காக இந்த சம்பவம். இன்னொரு ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. 3427வது செய்தியாக இதே தாவூது நபி சுலைமான் நபி இதே மாதிரி ஒரு பிரச்சனை தாவூது நபி இடத்தில் போகிறது. என்னன்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு பெண், அதை விட வயது குறைந்த இன்னொரு ஒரு பெண், அவங்க 2 பேருக்கு 2 சிறு குழந்தை இருந்தது. அடையாளம் காண முடியாத அளவுக்கு ரொம்ப சின்ன வயது. அப்ப என்ன, திடீர்னு ஒரு ஓநாய் வந்து என்ன செய்து விட்டு அவங்களுடைய குழந்தையை இழுத்துக் கொண்டு போய்விட்டு சாவடிச்சு. உடனே பெரியவள் என்ன சொல்கிறார், உன்னுடைய பிள்ளையைத்தான் இழுத்துக் கொண்டு போனது, இங்க இருக்கக்கூடியது என்னுடைய பிள்ளை. 2 பிள்ளையும் விளையாடிட்டு இருக்கும் போது இழுத்துக் கொண்டு போனது உன்னுடைய பிள்ளை தான். இல்ல இல்ல, அந்த சிறியவள் சொல்கிறார் உன்னுடைய பிள்ளை தான். ரொம்ப சண்டை. அப்ப உடனே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட போய் இந்த பிரச்சனை வரும்போது நபி தாவூத் நபி விசாரிக்கிறார். அவ விசாரிச்ச உடனே நியாயம் பெரியவளுக்கு இருப்பதை போன்று இருந்துச்சு. உடனே என்ன செஞ்சாங்க, சரி பெரியவளுக்கு தான் அந்த குழந்தை, அந்த இறந்து போன குழந்தை சிறியவளுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சுலைமான் நபி இடத்துல இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்ப சுலைமான் நபி என்ன சொன்னாங்க, ஒரு கத்தியை கொண்டு வாங்க, ஒரு வாளை கொண்டு வாருங்கள், அசுக்குஹு பைனஹுமா. நான் என்ன செஞ்சேன், 2 வெட்டி ஆளுக்கு பாதியா கொடுத்து, 2 பேரும் சண்டை பிடிக்கிறீங்க, 2 பேருக்கு சரியான ஆதாரம் இல்லை, எனவே இந்த குழந்தையை ஆளுக்கு பாதியாக நான் என்ன செய்து விடுகிறேன், வெட்டி தருகிறேன் என்று உடனே வாளை கொண்டு வாருங்கள் என்று நபி சுலைமான் நபி சொன்னாங்க. அப்ப சொன்ன உடனே அந்த சிறியவள் வயது குறைந்தவள் சொன்னால், லா தஃஅல் யர்ஹமுக்கல்லாஹ் ஹுவ இப்னுஹா. அல்லாஹ் நபி அவர்களே, அப்படி நீங்கள் செய்து விடாதீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அருள் புரியட்டும், இந்த குழந்தை பெரியவளுக்குரியவள் தான், அவங்கள்ட்டையும் ஒப்படைத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னா. அந்த பெரியவள் இருக்க வாயவை திறக்கல. உடனே நபி சுலைமான் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த குழந்தை சிறியவளுக்குரியதுதான், அவங்கள்ட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா பெற்ற தாய், 10 மாதம் சுமந்த தாய் வெட்டுவதற்கு எந்த தாயும் என்ன செய்ய மாட்டால், ஒத்துக்கொள்ள மாட்டார். நபி சுலைமான் நபி சும்மா தான் சொன்னாங்க, வாங்க கத்தி எடுத்தாங்க, 2 வெட்டி தரேன்னு சொன்ன உடனே உண்மையான தாய் பதறி போகிறார். நம்மகிட்ட இல்லாட்டாலும் அந்த அவள்கிட்ட இருந்துட்டாலும் நல்லா வாழட்டுன்னு நினைத்தாள். ஆனா அவ பிள்ளை இல்ல, அதனால அவன் என்ன செய்யல, செத்தா நமக்கு என்ன, நம்ம பிள்ளைதான் முன்னாடியே செத்து போச்சு அப்படின்னு நினைத்தான். அப்ப இந்த அடிப்படையில் தாவூது நபியை விட ஒரு சிறந்த தீர்ப்பை நபி சுலைமான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் சஹீஹ் புகாரியில் நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சஹீஹ் புகாரியில் 4642வது செய்தியாக பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அவர்கள் ஆட்சித் தலைவராக இருக்கும்போது அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராக அவர்கள் பக்கத்தில் இருந்தவர்கள் யார் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி குறிப்பிடப்படுகிறது. கானல் குர்ராவு அஸ்ஹாப மஜாலிசி உமர் முசாவரத்திஹி குஹூலன் கானு அவ் சுப்பானன். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியிலே அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாகவும் ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாகவும் குர்ராக்கள், காரிகள், குர்ஆனை நன்றாக ஓதத் தெரிந்தவர்கள் தான் இருந்தார்கள். எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள், குஹூலன், அளவு வயது முதிர்ந்தவர்களும் இருந்தார்கள், ஒரு சுப்பானன், இளைஞர்களும் இருந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சியிலே பக்கத்தில் வைத்தவர்கள் ரொம்ப முதிர்ந்தவர்களாக கொண்டு போய் வைக்கல, முதிர்ந்தவர்களையும் வைத்ததோடு இளைஞர்களையும் தங்களுடைய ஆலோசனைகளுக்காக வேண்டி நியமனம் செய்திருந்தார். இது எதை காட்டுகிறது, உமர் ரலியல்லாஹு அவருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்ன அந்த உமர் தன்னுடைய அவையிலே வயது முதிர்ந்தவர்களையும் வைத்திருந்தார்கள், இளைஞர்களையும் வைத்திருந்தார்கள். எதற்கு, ஆலோசனை கூறுவதற்காக. இந்த வயது முதிர்ந்தவர்களை விட நல்ல ஆலோசனைகளை இந்த இளைஞர்களும் கூட சொல்ல முடியும் என்று நம்பிய காரணத்தினால் அவர்கள் இப்படி செய்திருந்ததை நாம் பார்க்க முடியும்.
அப்ப இதை விளங்கிக் கொள்ளும் சிறியவர் பெரியவர், வயது முதிர்ந்தவர், வயது குறைவானவர். இதுல வயது முதிர்ந்தவர்களுக்குத்தான் நல்ல அறிவு இருக்கும், வயது குறைவானவர்களுக்கு நல்ல அறிவு இருக்காது என்று நீங்கள் முடிவு செய்யக்கூடாது. இளைஞர்களாய் அவசரப்பட்டு விடுவார்கள், விவேகமற்ற முறையில் சொல்லி விடுவார்கள் என்றும் சொல்லக்கூடாது. அங்கும் கூட அற்புதமான அழகான ஆலோசனைகள் சொல்ல முடியும் என்பதை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. அதே மாதிரி ஆண் பெண் எப்பொழுதுமே சொல்வார்கள், பெண்களை பற்றி சொல்லும் பொழுது பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார்கள். பெண்களுடைய அந்த புத்திமதி இருக்கு, அது உருப்படாத புத்திமதி தான், பின்னால் தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு தான் இருக்குமே தவிர ஒழுங்கான உருப்படியான புத்திமதி இருக்கவே இருக்காது அப்படின்னு தமிழிலேயே, இஸ்லாத்தில் கூட இல்லை, தமிழ்நாட்டுடைய பழக்க வழக்கத்திலே ஒரு பழமொழியாக சொல்லிவிட்டார்கள். பெண்களுக்கு என்ன செய்யணும், நல்ல புத்திமதி எல்லாம் சொல்ல தெரியாது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலே என்ன செய்திருக்காங்க, இட்டுக்கட்டி கூட சொல்லி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்லி இருக்காங்கன்னு சொன்னா, பெண்களிடத்திலே ஆலோசனை பெற்று அவங்களுக்கு மாற்றமா நீங்கள் நடங்கள். போய் கேட்கணுமா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, பொம்பளைங்க செய்யலாம்னு சொன்னா நீங்க செய்யக்கூடாது, அவங்க செய்யக்கூடாதுன்னா நீங்க செய்யணும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று பொய்யான செய்தி, இது உண்மையான செய்தி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்ன செய்ய இட்டு கட்டி இருக்கிறான். அந்த பெண்களுடைய ஆலோசனைகளுக்கு மாற்றமாக நடப்பதில் பரக்கத் இருக்கிறது என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டுக்கட்டி நிறைய சொன்னாங்க. அதே மாதிரி தமிழிலும் கூட பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லி இருக்கிறார். அப்படின்னு இஸ்லாம் சொல்லவில்லை. ஆண்களை விட சில விஷயங்களில் பெண்கள் சிறந்த அறிவாற்றல் உடையவர்களாக இருக்க முடியும் என்பதற்கு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சான்று. ஒரு செய்தி திருமதியில் இடம்பெறுகிறது. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மாஸ்கல் அலைனா அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுன் கத்து ஃபஸஅல்னா ஆயிஷத இல்லா வஜத்னா இந்தஹா மின்ஹு இல்மா. அபு மூசா அவர்கள் மிக சிறந்த ஒரு நபித்தோழர் சொல்கிறார்கள், நபித்தோழர்கள் இருக்கிற அவர்களுக்கு ஹதீசுகளில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டால், இது என்ன பிரச்சனை, எப்படி தீர்வு செய்ய வேண்டும் என்ற கஷ்டங்கள் ஏற்பட்டால் ஃபஸஅல்னா ஆயிஷா, நாங்கள் ஆயிஷாவிடத்தில் போய் கேட்போம். ஆயிஷா பெரிய கிழவிலாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கின்ற பொழுது அவர்களுடைய வயது 18 தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக குறைந்த காலம் தான் இருந்திருக்கிறார்கள், சிறு வயதாகத்தான் இருந்திருக்கிறார். அவ 18 வயதா ரசூல், அந்த 18 வயதுக்குள்ளதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளை நிறைய கேட்டிருந்தாங்க. அப்போ ஆண் நபி தோழர்களுக்கு ஹதீசுகளில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் என்ன செய்வார்கள், முதல்ல ஆயிஷாவிடத்தில் போய் கேட்பார்கள். கேட்டது மட்டுமல்ல, இல்லா வஜத்னா இந்தஹா மின்ஹு இல்மா, அவர்களிடத்திலே சில ஞானத்தையும் பெற்றுக் கொள்வோம், அதுக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் கூட ஆயிஷாட்ட அந்த பொம்பளைட்ட நாங்க பெற்றுக்கிறோம். பெரிய பெரிய ஆண் நபி தோழர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பெண்களிடத்தில் போய் கேட்டிருக்கிறாங்க. அந்த பெண் அழகான ஒரு தீர்ப்பையும் அழகான ஒரு தீர்வையும் சொல்லி இருந்திருக்கிறார். இதை நாம் திருமதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தி தாரமியில் இடம்பெறுகிறது. முஸ்லிம் என்பவர் சொல்லுகிறார், சஅல்னா மஸ்ரூகன் கானத் ஆயிஷா துஹ்தினுல் ஃபராயில, நாங்கள் மஸ்ரூக் அவர்களிடத்திலே அந்த தாபியிடத்திலே கேட்டோம், ஆயிஷா அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், ஆயிஷா வாரிசுரிமை சட்டத்தில் ரொம்ப வல்லவராமே, நல்ல அழகான வாரிசுரிமை சட்டம் கரெக்டா சொல்லுவார்களாமே, அது உண்மையா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு மஸ்ரூக் அவர்கள் சொல்லுகிறார், கால வல்லதி லா இலாஹ கைருஹு, எவனை தவிர வேறு கடவுள் இல்லையோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், லகத் ரஅய்துல் அகாபிர மின் அஸ்ஹாபி முஹம்மதின் யஸ்அலூனஹா அனில் ஃபராயித். அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், நபித்தோழர்களில் வயது முதிர்ந்தவர்கள், அகாபிர் பெரிய வயது முதிர்ந்த நபித்தோழர்கள் எல்லாம் ஆயிஷா அவர்களிடத்திலே வந்து வாரிசுரிமை சட்டத்தை பற்றி கேட்டு தெளிவுபட்டு செல்வார்கள் என்று மஸ்ரூக் அவர்கள் சொல்கிறார். பெரிய நபித்தோழர்களுக்கு சட்ட பிரச்சனைகள் வரும்போது எப்படி தீர்ப்பது என்பது வரும்போது அவர்களுக்கு தெரியாததை, அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாததை அன்னை ஆயிஷா என்ற ஒரு பெண்மணி, வயது குறைந்த ஒரு பெண்மணி அங்கே விளக்கி காட்டியிருக்கிறார். இதையும் நாம் ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இவைகள் எல்லாம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? நிச்சயமாக மனிதர்களில் அறிவு விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. ஒருவர் விளங்கியதை விட இன்னொருவர் நல்ல முறையில் விளங்க முடியும். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், சிறியவராகவும் இருக்கலாம், பெரியவராகவும் இருக்கலாம் என்பதை இவையெல்லாம் காட்டு. ரத்தின சுருக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியில் 1741வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க கடைசி காலத்துல கடைசி அந்த ஹஜ்ஜியின் போது அவங்க சொன்னாங்க, பல்யு பல்லிகு ஷாஹிதுல் காயிப, இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு எல்லா செய்திகளையும் சொல்லிவிடுங்கள். ஏன் காரணத்தை சொல்லுகிறார்கள்? ருப்பமு பல்லகின் அவ் ஆமின் சாமியின், நேரடியாக கேட்பவர் அறிவிக்கப்படுகிறாரே அவர் இவரை விட மிகவும் ஞானம் பெற்றவராக விளங்கக்கூடியவராக இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க என்னட்ட நேரம் கேட்கறீங்க, நீங்க போய் யாரிடத்திலே போய் சொல்ல போகிறீர்கள் இல்லையா? அந்த கேட்கக்கூடியவர்கள் உங்களை விட விவரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். எனவே நீங்கள் சொல்லிவிடுங்கள், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஹஜ்ஜத்துல் விதாவிலே தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நேரடியாக கேட்கக்கூடிய உங்களை விட நீங்கள் யாருக்கு அறிவித்தீர்களோ அவர்கள் நல்ல விவரம் உள்ளவர்களாக இருக்கக்கூடும். எனவே இங்கு இருப்பவர்கள் எல்லாம் அங்கே சொல்லிவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். அப்ப நபி தோழர்களை விட அவர்கள் நேரத்திலிருந்து கேட்கக்கூடியவர்கள் அதிலிருந்து நல்ல புது சட்டங்களை, அவர்கள் விளங்காத பல சட்டங்களை விளங்கிவிட முடியும் என்பதை மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். ஆனால் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாமல் இருந்தால், புரியவில்லை என்று சொன்னால் தெரிந்தவரிடத்திலே, இதை பற்றி ஞானம் உள்ளவரிடத்திலே கேளுங்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். உங்களுக்கு புரியாததை புரிந்த எத்தனை பேர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள், அங்கே கேட்டு நீங்கள் விளக்கம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதையும் திருமறை குர்ஆன் அழகாக சுட்டிக்காட்டுகிறது. இவைகளை எல்லாம் மனதில் ஆழமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இது முக்கியமான ஒரு முன்னுரை. அன்பார்ந்த தாய்மார்களே, பெண்கள் தரப்பு வந்து சத்தம் ஜாஸ்தியா வருது, இது ஆண்களே கேட்க முடியாம தொந்தரவா இருக்கு, இது சம்பந்தமா ஒரு சீட்டு வந்திருக்குது. அதனால தயவு செய்து உங்களுக்குள் நீங்கள் பேசிக் கொண்டிருக்காமல் அமைதியாக மௌனமாக இருந்து பயானை கவனமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை இந்த அடிப்படையை நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை நான் சொன்னது, ஒவ்வொரு இடத்திலேயும் அல்லாஹ் தஆலா சில நல்ல ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார். அது எல்லா காலகட்டத்திலும் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்று வரையிலேயும் இருக்கக்கூடியவரிடத்திலே ஒவ்வொருவரை விட சில விஷயங்களில் சிறந்தவராக இருக்க முடியும். அதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பது திருமறை குர்ஆனுடைய வசனமும் ஹதீஸும் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது. இப்போ இஜ்திஹாத் என்று சொன்னால் நேரடி பொருள் என்ன? ஆய்வு செய்தல். ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், இதிலிருந்து என்ன சட்டத்தை நாம் விளங்கலாம் என்று ஆய்வு செய்வது. மதுஹப்வாதிகள்கிட்ட கேட்டா அது 4 இமாம்கள் என்ன சொன்னாங்களோ அதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, அது முடிந்து போனதுதான், அவங்க சொன்னதுதான் சட்டம் என்று பரவலாக சொல்வாங்க. அதனால்தான் இந்த தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமை உண்டா இல்லையா என்பதை நாம் ஹதீஸ்களில் இருந்து நாம் இப்ப வழங்க போறோம். அதுக்கு முன்னுரை நான் சொல்லிவிட்டேன். ஒருவர் இன்னொருவரை விட சிறந்தவராக இருக்க முடியும், அவரை விட அழகிய சட்டங்களை வடித்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பதற்கு நிறைய சான்றுகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ அதற்கு அடுத்ததாக இந்த ஹதீஸை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அதற்கு நாம் இப்போ வருவோம். புகாரியில் 2977வது செய்தி, முஸ்லிமில் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு, வேற ஹதீஸ் காரணங்களிலும் இடம்பெற்றிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, புஇஸ்து பி ஜவாமிஇல் கலிமி, நான் ஜவாமிஉல் கலிமாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஜவாமிஉல் கலிம் என்று சொன்னால் என்ன பொருள்? அல் லஃப்லுல் கலீல் அல் கசீருல் மானி, குறைந்த சொற்கள் நிறைந்த பொருள்கள். நான் எப்படி அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், நான் ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அதிலே ஏராளமான சட்டங்கள் நீங்கள் எடுக்க முடியும். அப்படி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. குறைந்த சொற்கள் நிறைந்த பொருள்கள். ஒரு சின்ன ஒரு வாசகம் தான் இருக்கும், அதில் லட்சக்கணக்கான சட்டங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? தீர்வு நீங்கள் காண முடியும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக இந்த சமூகத்திற்கு சொல்லி இருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள், இந்த நவீன பிரச்சனைகள் இங்கு வந்து கொண்டிருக்கிறது. ரத்த தானம் செய்யலாமா, அதை போஸ்ட்மார்ட்டம் செய்யலாமா, டெஸ்டட் பேபி இருக்கிறாங்களே அந்த மாதிரி
உள்ள குழந்தையை கணவனுடைய விந்தை எடுத்துக்கொண்டு மனைவியுடைய கற்பறையில் வைத்து வளர்க்கலாமா? இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது. அங்கே இதுக்கு சந்திர மண்டலத்துக்கு ஒருவன் போய்விட்டால் அவன் எதை பார்த்து தொழுவார் என்றெல்லாம் எத்தனையோ நவீன பிரச்சனைகளை, நவீன கண்டுபிடிப்புகளை நாம் கண்டுபிடித்ததின் காரணத்தினால் எத்தனையோ வருகிறது. அதுக்கெல்லாம் மதுஹப் நூல்ல எங்கேயும் பார்க்க முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதற்கு தீர்வு சொல்லவில்லையா? சொல்லி இருக்கிறார். அதான் ஜவாமிஉல் கலீம், நான் குறைந்த சொற்களாக இருக்கும் அது நிறைந்த பொருள்களை நான் வைத்திருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப நீங்க ஹதீசுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஹதீசுகளில் ஏராளமான சட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இதற்கு உதாரணமாக நிறைய விஷயங்களை சொல்லலாம். சஹீஹுல் புகாரியினுடைய முதலாவது ஹதீஸ், பிரபலியமான ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத், ஒவ்வொரு செயல்களும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றது. இதுதான் ஃபர்ஸ்ட் புகாரி ஹதீஸ். பெரும்பான்மையான ஹதீஸ் கரணங்கள்ல முதல் ஹதீஸாக கொண்டு வருவாங்க. புகாரி இமாம் இந்த ஹதீஸை மொத்தம் 7 இடங்கள்ல கொண்டு வர்றாங்க. இதுல முதலாவது கிதாபு பதவுல் வஹி, வஹியின் தொடக்கம், அதுலயும் கிதாபுல் ஈமான், கிதாபுல் இத்க், கிதாபுல் மனாகிப், கிதாபுல் நிகாஹ், கிதாபுல் ஐமான் வன் நுதூர், கிதாபுல் ஹியல், மொத்தம் 7 பாடத்துல கொண்டு வர்றாங்க. வஹியின் தொடக்கத்துல ஈமான் என்ற அத்தியாயத்திலே, அடிமைகளை விடுதலை செய்தல் என்ற அத்தியாயத்திலே, நபித்தோழர் தோழியர்களுடைய சிறப்புகள் என்ற அத்தியாயத்திலே, நிக்காஹ் திருமணம் என்ற அத்தியாயத்திலே, சத்தியம் செய்தல் நேர்ச்சை செய்தல் என்ற அத்தியாயத்திலே, தந்திரம் செய்தல் என்ற அத்தியாயத்திலே மொத்தம் 7 இடங்களில் இந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க. ஏன் கொண்டு வருகிறார்கள்? இந்த 7 தலைப்புகளுக்கும் ஒத்ததாக இந்த 7 அத்தியாயங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸுகளுக்கு ஒரு தீர்வு காணக்கூடியதாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. இன்னமல் அமாலு பின்னியாத் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இந்த இத்தனை அத்தியாயங்களிலேயும் பல பாடங்களுக்கு பதில் தரும் வண்ணமாக இந்த ஹதீஸ் இருப்பதன் காரணத்தினால் 7 இடங்களில் இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். ஹதீஸ் தமிழ் எல்லாம் வந்திருக்கிறது, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி ஃபத்ஹுல் பாரி புகாரியினுடைய விரிவுரை, அந்த நூலில் இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் சொல்கிறார்கள், வமின் அம்சிலத்தி ஜவாமிஉல் கலிமி மினல் அஹாதீஸின் நபவிய்யா ஹதீஸ் ஆயிஷா குல்லு அமலின் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன் வ ஹதீஸு குல்லு ஷர்த்தின் லைஸ ஃபீ கிதாபில்லாஹி ஃபஹுவ பாத்திலுன் முத்தஃபக்குன் அலைஹி வ ஹதீஸு அபீ ஹுரைரத இதா அமர்துக்கும் பி அம்ரின் ஃபஅது மின்ஹு மஸ்ததாத்தும். ஜவாமிஉல் கலீம், குறைந்த சொற்கள் நிறைந்த பொருள்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அப்படிப்பட்ட செய்திகளில் இவைகளும் ஒன்று. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக குல்லு அமலின் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து, எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலுக்கு நம்முடைய அங்கீகாரம் இல்லையானால், நம்முடைய ஆர்டர் இல்லையானால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸில் ஆயிரக்கணக்கான சட்டங்களை நீங்கள் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு சொல்லலாம், பாங்கு சொல்வதற்கு முன்னால் இங்கெல்லாம் ஸலவாத் சொல்லப்படுகிறது. பல பகுதிகளில் ஸலவாத் சொல்லித்தான் என்ன செய்வா, பாங்கு சொல்வாங்க. இது கூடுமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த ஹதீஸை கொண்டு வந்து வைக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரம் இல்லாத எல்லா அமல்களும் நிராகரிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஹதீஸ்ல பார்த்தா இல்ல, அப்படி கூடாது. ஐவேளை தொழுகைக்கு பிறகு இமாம்கள் சத்தம் போட்டு ஆமீன் சத்தம் போட்டு துஆ செய்கிறார்களே, இது கூடுமா கூடாதா? இதே ஹதீஸை கொண்டு வந்து அதற்கு மறுப்பு தெரிவிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலங்கள் நபியாக இருந்தார்கள், தொழ வைத்திருக்கிறார்கள். ஐவேளை தொழுகைக்கு பிறகு அவர்கள் சத்தமிட்டு கூட்டு துஆ ஓதியது இல்லை, நிராகரிக்கப்படும். இதே ஹதீஸ். இப்படி நபி வழியில் இல்லாத புதுமையான பித்அத்துகள் அத்தனையையும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம், பதிலளிக்கலாம். இது ஜவாமிஉல் கலீம், குறைந்த சொற்கள் தான், இதில் இருந்து ஏராளமான சட்டங்களை நீங்கள் எடுக்க முடியும் என்று ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் நம் இதிலே சொல்லி காட்டுகிறார். அதே போன்று இன்னொரு ஒரு செய்தி, இமாம் நவவி ஷாஃபி மதுஹபில் ரொம்பவும் பிரபலியமானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இமாம் நவவி அவர்களுடைய சொல்லை ஃபத்ஹுல் பாரியிலே, அதாவது ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் புகாரியுடைய விரிவுரையாக இருக்கிறார்களே அந்த நூலிலே
ஒரு இதா அமர்த்துக்கும் பில் அம்ரி ஃபாத்து மஸ்ததாத்தும், நான் ஏதாவது கட்டளையிட்டேன் என்று சொன்னால் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இது. குறைந்த சொற்கள் நிறைந்த பொருள்கள் இருக்கிறது. எப்படி? அதற்கு இமாம் நவவி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், வயதுகுலு ஃபீஹி கஸீரும் மினல் அஹ்காம், ஏராளமான சட்டங்கள் இந்த ஹதீஸின் உள்ளே அடங்கும். இதிலிருந்து தீர்ப்பு நாம் கொடுக்க முடியும். எப்படி? லிமன் அஜஸ அன் ருக்னின் மின்ஹா அவ் ஷரத்தின், ஒருவன் தொழுகிறான், தொழுகைக்கு மிக முக்கியமான ஷரத்துக்கள் இருக்கிறது, சில முக்கியமான அடிப்படைகள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது, ஒருவனால் முடியவில்லை. ஆடை அணிய வேண்டும் என்று இருக்கிறது, குறிப்பிட்ட அளவு என்ன செய்ய வேண்டும், அணிய வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் அவனுக்கு அந்த அளவுக்கு இல்ல, ஒரு சின்ன அளவுதான், ஒரு சின்ன துண்டு தான் இருக்கிறது. இப்ப இவன் தொழலாமா தொழக்கூடாதா? தொப்புளிலிருந்து மூட்டு வரை மறைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவன்கிட்ட இருக்கக்கூடிய துண்டு என்னன்னா மூட்டு வரை மறைக்காது, அதை விட கொஞ்சம் மேலதான் இருக்கு. இப்ப இவன் தொழலாமா தொழக்கூடாதா? இந்த ஹதீஸை கொண்டு வா. இதா அமர்த்துக்கும் பில் அம்ரி, நான் ஏதாவது ஒரு கட்டளையிட்டேன் என்று சொன்னால் பாத்து மிகவும் மஸ்தத்தாத், உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்க. இவ்வளவுதான் எனக்கு, அப்ப செய்ய சொல்லுங்க. அப்போ இதற்கும் நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி கடல் உழு செய்கின்ற விஷயத்திலும் சரி, சத்ருல் அவுரத்தி, அதாவது அவுரத்தான மறைக்க வேண்டிய இடங்களை மறைக்க வேண்டும் என்று சொல்ல, அதிலும் சரி, ஹஃபில பௌலுல் ஃபாத்திஹத்தி, சூரத்துல் ஃபாத்திஹாவில் கொஞ்சமே மரணம் செய்திருக்கிறான், முழுமையாக மரணம் செய்யலை. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலனா தொழுகையில் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இவ்வளவுதான் மனப்பாடம் செஞ்சிருக்கிறான். இவன் தொழலாமா தொழக்கூடாதா? இந்த ஹதீஸை கொண்டு வாருங்கள், முடிந்த அளவு செய். அந்த எவ்வளவுதான் இருந்துச்சு, அவ்வளவு என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம் என்று நீங்கள் இதில் எடுக்கலாம். அதே மாதிரி இஹ்ராஜ் பாலு ஜகாத்துல் ஃபித்ரி லிமல்லம் யக்திரு அலல் குல்லி, அடுத்ததா ஜகாத்துல் ஃபித்ர், நோன்பு பெருநாள் தர்மம் இருக்கிறது. அது வீட்டில் இருக்கக்கூடிய பிறந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், கொடுக்கணுமா. ஒரு 2.5 கிலோ அளவிற்கு தானியத்தை நாம், உணவு தானியத்தை நாம் தர்மமாக கொடுக்க வேண்டும். ஆனால் என்கிட்ட இருக்கிறது 5 குழந்தை இருக்குது, நான் எவ்வளவு 2.5 கிலோன்னு சொன்னா 3 பேருக்கு தான் கொடுக்க முடியும், நான் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படி நீங்க ஒரு சட்டம் கேட்டீர்கள் என்றால் இந்த ஹதீஸில் இருந்து என்ன செய்யலாம், பதில் சொல்லலாம். உங்களால் முடிந்தளவு 3 பேருக்குன்னா 3 பேருக்கு கொடுத்துரு, என்ன செய்யலாம். இப்படி ஏராளமான சட்டங்கள் இந்த ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு சொல்லலாம் என்று இமாம் நவவி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி காட்டியிருக்கிறார். இப்படி ஏராளமான சட்டங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன ஒரு சொல்லிலே நிறைய சட்டங்களை வைத்திருக்கிறார். இமாம்களுடைய காலத்தில் தான் அவங்க என்ன பிரச்சனை வந்து அதை மட்டும்தான் அந்த ஹதீஸை ஆய்வு செய்வாங்க, அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்வார்கள். ஆனா இந்த காலத்தில் வருவது அவங்களுக்கு தெரியாது. இல்முல் கைப், மறைவான ஞானம் அவர்களுக்கு கிடையாது. அதனால அவர்களால் அங்க ஆய்வு செஞ்சிருக்க முடியாது. அதனால நம்முடைய காலத்தில் நாமும் என்ன செய்யலாம், ஆய்வு செய்யலாம், அது தவறும் கிடையாது. அதற்கு என்ன சான்றுகள்? நிறைய ஆலிம்கள் சொன்னதை அந்த ஆலிம்களாக இருக்கக்கூடிய உலமாக்களை மறுத்திருக்கிறார். இவங்க ஒரு சட்டத்தை சொல்லிருப்பா, இது இந்த சட்டம் மாற்றம், இவருடைய ஆய்வு தவறு என்று பல அறிஞர்கள் சொல்லி இருப்பதற்கு நான் நிறைய உதாரணம் உங்களுக்கு சொல்லலாம். உதாரணத்திற்கு தப்சீருல் குர்துபி, மிகச்சிறந்த ஒரு தப்சீர், திருமுறை குர்ஆனுடைய விளக்க உரை நூல். அவங்க சொல்லி காட்டுறாங்க, அன்ன உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல் இஸாஅ ஃபஸ்தஃப்தஹ ஆல இம்ரான் ஃபகரஅ அலிஃப்லாம் அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் ஃபகரஅ ஃபி ரகாத்தில் ஊலா பிமஅத்தி ஆயத்தின் வ ஃபி ஸானியத்தி பில் மிஅத்தில் பாக்கியா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்தார்கள், இஷா தொழுகையை ஆரம்பிச்சாங்க. அதுல ஆல இம்ரானுடைய ஆரம்பம் முதல் ரக்காயத்துல ஒரு 100 வசனங்களை ஓதுனாங்க. ஒன்னும் ஒரு 100 வசனம் இருக்கு, 200 வசனம் இருக்கு அதுல. அப்புறம் என்ன செஞ்சாங்க, மீதமுள்ள 100 வசனத்தை 2வது ரக்காயத்துல என்ன செஞ்சாங்க, ஓதுனாங்க. இப்ப உடனேயே இது கூடுமா கூடாதா, அறிஞர்களிடத்துல கருத்து வேறுபாடு. அவர்கள் சொல்ற கால உலமாவுனா, நம்முடைய உலமாக்கள் ஆலிம் பெருந்தகையில் சொல்கிறார்கள், லா யக்ரவு சூரத்தன் ஃபீ ரகஅத்தைனி, ஒரே சூறாவை 2 ரக்காத்துகளில் பிரித்து ஓதக்கூடாது அப்படி நம்முடைய ஆலிம் பெருந்தகைகள் சொல்றாங்க. அப்படி சொல்றது அவ்வளவு சிறப்புக்குரியது கிடையாது. ஓதித்தானா கூடும், ஆனா சிறந்ததா இல்லையா சொன்னா சிறந்தது இல்ல. ஒரு அத்தியாயத்தை ஒரே ரக்காயத்துல ஓதணும், 2 பிரித்து ஓதுவது கூடாது என்று நம்முடைய உலமாக்கள் சொல்றாங்க, அவங்களுடைய ஆய்வு. அப்போ மாலிக் இமாம் என்ன சொல்லி காட்டுறாங்க, கால மாலிக் ஃபில் மஜ்முஆ, மஜ்முஆ என்ற நூலிலே இமாம் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், லா பஅஸ பிஹி வ மா ஹுவ பிஸ்ஸார், இதுல எந்த தப்புமே கிடையாது, இது பெரிய பிரச்சனையே கிடையாது என்று மாலிக் இமாம் சொல்றாங்க.
நம்ம உலமாக்கள்ல பெரும்பான்மையை சொல்றாங்க அப்படி செய்யக்கூடாது என்று. மாலிக்கான பெருசே கிடையாது, தவறே கிடையாது, தாராளமா செய்யலாம் என்று மாலிக்குமான்னு சொல்றாங்க. இது ரெண்டு விஷயத்தையும் சொல்லிவிட்டு இமாம் குர்துபி அவர்கள் சொல்கிறார்கள், குல்து அஸ்ஸஹீஹ், நான் சொல்லுகிறேன் சரியான கருத்து எதுவென்று சொன்னால் ஜவாசு தாலிக, இப்படி செய்வது கூடும். ஒரே அத்தியாயத்தை 2 ரக்காத்துகளில் பிரித்து ஓதலாம். பெரிய நீண்டதாக இருக்கட்டும், அது சின்னதாகவே இருக்கட்டும். அதுல 3 ரக்காயத்தை ஓதிட்டு பிந்தைய ரக்காயத்துல அதே அத்தியாயத்தினுடைய மீதி 2 ரக்காயத்தை 2 வசனத்தையோ 3 வசனத்தையோ தாராளமாக ஓதலாம். ஒரு அத்தியாயத்தை 2 ரக்காத்துகளில் ஓதுவது கூடும் என்பதுதான் ஆதாரபூர்வமானது, சஹீஹானது என்று யாத்துல்லா இமாம் குர்துபி அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு என்ன சான்றிதழோ, வகத் கரான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஆராஃப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஆராஃபை ஓதி இருக்கிறார்கள். பில் மக்ரிபி, மக்ரிபு தொழுகையில் ஓதினார்கள். ஃபர்ரகஹா ஃபீ ரகாத்தைனி, அந்த அத்தியாயத்தை 2ஆக பிரித்து ஓதி இருக்கிறார்கள். கர்ரஜஹு நஸாயி, நஸாயி இமாம் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஐலம் வஸஹஹு அபு முஹம்மது அப்துல் ஹக், அபு முஹம்மது அப்துல் ஹக் என்பவர்கள் இது ஆதாரப்பூர்வமானது என்றும் சொல்லி இருக்கிறார்கள். சொன்னது யார்? குர்துபி. இவர்கள் எப்போ இறந்தாங்க? ஹிஜ்ரி 671 இறந்தவர்கள். யார் இந்த இமாம்? 4 இமாம்களுக்கெல்லாம் பின்னால் வந்தவர்கள். எவ்வளவோ பிந்திய காலம், அவங்க எல்லாம் 150-200க்குள்ள இருக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு பிறகு யார் வருகிறார்கள்? குர்துபி இமாமும். அவர்கள் 671 இறக்கிறார்கள். ஹிஜ்ரி 600 வாழ்ந்தவர்கள். அவர்கள் ஆய்வு செய்கிறார். எங்களுடைய உலமாக்கல்ல சிலருக்கு கூடான்னு சொல்றாங்க, தப்பு. நான் சொல்லுகிறேன் இதுதான் சரி. காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சிருக்கிறாங்க, அதற்கு ஆதாரப்பூர்வமான செய்திருக்கிறது. அப்ப அவர்கள் ஆய்வு செய்து அன்றைய காலத்தில் முன்னால் ஆய்வு செய்தவருடைய ஆய்வு தவறானது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே மாதிரி சில அறிஞர்கள் ஆரம்ப காலத்தில் ஆய்வு செஞ்சாங்க, ஆய்வு செய்து விட்டு அது தப்புன்னு என்ன செஞ்சாங்க, உணர்ந்து பின்னால் திரும்பி கூட வந்திருக்கிறாங்க. அதுல உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமா, கால அபூ ஹனீஃபா லா யஜூசுல் மஸஹு அலைஹி லி அன்னல் மஅமூர பிஹி ரஸூலு ரிஜ்லைனி வ அதல அன்ஹு ஃபில் குஃபி லிமா ரவைனா வ லைஸல் ஜவ்ரபு ஃபி மானா. நம்ம காலுறை போட்டா அதுக்கு மேல மசாஜ் செய்யலாம், அதை கழுவுறதுக்கு பதிலாக ரசூல் ஸல்லல்லாஹு அனுமதிச்சிருக்கிறார். ஜவ்ரப் இருக்குது, அதாவது அதுக்கு பூட்ஸ் சொல்லுவாங்க, அது தோலான காலுறை என்று சொல்லுவாங்க. இதில் மசாஜ் செய்வது கூடுமா கூடாதா? இமாம் அபூ ஹனீஃபா அவரிடத்தில் கேட்கும்போது அவங்க சொன்னார் லா யஜூசுல் மஸஹு அலைஹி, அதுல என்ன செய்யக்கூடாது? மசாஜ் செய்யக்கூடாது. ஜவ்ரப் இருக்குது, அதுல மசாஜ் செய்யக்கூடாது. ஆனா வலகுமா, அவருடைய 2 மாணவர்கள் இருக்கிறார்களே, அபு யூசுப் முகமது, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கூடும் என்று சொல்கிறார். ஏ மா ருவிய அன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸஹ அலல் ஜவ்ரபைன், அந்த ஜவ்ரபன் நீண்ட பூட்ஸ் கால் மாதிரி பூட்ஸ் மாதிரி இருக்கிறதே, அந்த தோலாலான அந்த காலுறையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸஹ் செய்து இருக்கிறார்கள். திருமதியிலுடன் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. இருப்பதின் காரணத்தினால் கூடும் என்று அவருடைய மாணவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இது ஹிதாயாவில் கன்சு தகாயிக் என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு கடைசி காலத்திலே அபூ ஹனீஃபா அவர்கள் இறக்கின்ற அந்த நோயில் இருக்கும்போது அந்த ஜவ்ரபின் மீது அவர்கள் மஸஹ் செய்தார்கள். செய்துவிட்டு நான் இதுக்கு முன்னால செய்யாம இருந்தேன், நான் இப்பொழுது செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் இறந்தார்கள் என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அபூ ஹனீஃபா அவர்கள் ஒரு இதை ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்து சாதாரண சாக்ஸும் தோலால் செய்யப்பட்ட சாக்ஸும் ஒன்றா இல்லையா? ஆய்வு செய்யும் போது இல்ல, அதற்கு ஆதாரம் எதுவுமே இல்ல, அதனால கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய மாணவர்கள் பார்க்கிறாங்க, ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செய்தார்கள் என்று தெளிவாக இருக்கும்போது நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது என்று அவர்களுடைய ஆய்விலே தன்னுடைய தலைவர் தன்னுடைய ஆசிரியர் செய்தது தப்பு என்று சொல்லியிருக்கிறார். அவங்களுடைய காலத்திலேயும் இஜ்திஹாத் செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய இமாம்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பது சுட்டிக்காட்டப்பட்டும் இருக்கிறது. அடுத்ததாக ஹிதாயாவில் இன்னொன்று இருக்குது பாருங்க. வல் அஃலலு ஃபில் லைலி இந்த அபி யூசுஃப் முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் மஸ்னா மஸ்னா வ ஃபின் நஹாரி அர்பஉன் அர்பஉன் வ இந்த ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஃபீஹிமா மஸ்னா மஸ்னா வ இந்த அபி ஹனீஃபா ஃபீஹிமா அர்பஉன் அர்பஉன். இரவு நேரத்தில் நாம் தொழுதோம் என்று சொன்னால் பல்லல்லாத தொழுகையை எப்படி தொழுகிறது? 4 ரக்காயத்தை ஒரே சலாமில் கொடுப்பதா அல்லது 2 ரக்காயத் முடித்து சலாம் கொடுத்து தொழுவதா? இதுல என்ன செய்கிறார்கள்? சிறந்தது எது என்பதிலே கருத்து வேறுபாடு. அதுல அபூ யூசுப் முகமதும் அவர்கள் என்ன சொல்றாங்க? இரவு நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை 2-2ஆகத்தான் தொழ வேண்டும், பகல் நேரத்தில் 4 தொழுவோம். ஷாஃபி இமாம் என்ன சொல்கிறார்கள்?
பகலில் தொழுதாலும் சரி, இரவில் தொழுதாலும் சரி. ஹதீஸ்ல இருக்கிறது, ஸலாத்துல் லைலி வன்னஹாரி மஸ்னா மஸ்னா, பகலிலும் இரவிலும் தொழக்கூடிய உபரியான தொழுகை 2 தொழ வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஆனால் இமாம் ஷாஃபி சொன்னாங்க 2 தான் தொழணும். பகல்ல நீ சுன்னத்தை தொழுதாலும் 2 தான் தொழுவணும், இரவிலே தொழுதாலும் 2 தான் தொழுகணும். ஆனால் அபூ ஹனீஃபா என்ன சொல்கிறார்? அர்பஉன், பகல்ல தொழுதாலும் 4 தான் தொழுவணும், இரவில் தொழுதாலும் 4 தான் தொழுவணும். பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இஜ்திஹாத். இவருக்கு ஹதீஸ் கிடைக்காத காரணத்தினால் அபூ ஹனீஃபா அவர்கள் 4 என்று சொல்கிறார். ஆனால் ஷாஃபி இமாம் ஹதீஸ்களின் அடிப்படையாக வைத்து பகலிலேயும் சுன்னத்தான தொழுகை 2 தான், இரவிலேயும் 2 தான் என்று சொல்ல வேண்டும். எல்லாம் ஒன்றையே ஒத்து போக வேண்டும் என்று சொன்னால் மூத்தவராக இருக்கக்கூடிய அபூ ஹனீஃபா சொன்னதையே அவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கணும். அவருடைய மாணவராவது குறைந்தபட்சம் சொல்லியிருக்கணும். அபூ யூசுஃபும் மாற்றமாக சொன்னார், அவருடைய இன்னொரு மாணவர் முகம்மதும் மாற்றமாக சொல்லியிருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தரிடத்திலேயும் ஹதீஸ்களை ஆய்வு செய்துதான் நாம் முடிவெடுக்க வேண்டுமே தவிர பெரியவர் சொன்னார், முதியவர் சொன்னார், மூத்தவர் சொன்னார் என்பதற்காக நாம் கண்மூடி பின்பற்றக் கூடாது என்று அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு எடுத்துக்காட்டுகிறார். அடுத்த இன்னும் அவங்க செய்த ஆய்வில் இருக்கக்கூடிய பிழைகளை பாருங்கள். நீங்கள் கூட பரிச்சுன்னு சொல்லிடலாம். நம்ம மலை தொழுகை இருக்கிறது, மலை தொழுகை தொழலாமா தொழக்கூடாதா? ஹிதாயாவிலே நீங்கள் கேள்வி கேட்டால் ஹனஃபி மதுஹபினுடைய பிரசித்தி நூல் பாபுல் இஸ்திஸ்கா, மலை தொழுகை என்ற மலை தொழுகை விஷயத்தை ஒரு பாடம் போட்டிருக்காங்க. பால அபூ ஹனீஃபா லைஸ ஃபில் இஸ்திஸ்காயி ஸலாத்துன் மஸ்னூனத்துன் ஃபீ ஜமாஅத்தின் ஃபஇன் ஸல்லன் நாஸு வஹதானன் ஜாஸ வஇன்னமல் இஸ்திஸ்காவு அத்துஆஉ வல் இஸ்திக்ஃபாரு லிகௌலிஹி தஆலா குல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சில் ஸமா அலைக்கும் மித்ராரா. அபூ ஹனீஃபா அவர்கள் சொல்கிறார்கள், மலைக்காக வேண்டி ஜமாத்துடன் சுன்னத்தான தொழுகை எதுவும் இல்லை. ஒருவன் தனியாக ஒருவன் தொழுவான் என்று சொன்னால் அது கூடும். காரணம் என்ன? அதற்கு அவர் சொல்லி காட்டுகிறார். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்றார், யாரு? நூஹ் நபியை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். நூஹ் நபி என்ன செய்கிறார்கள்? அந்த மக்களை பார்த்து பாவம் செஞ்ச, அக்கிரமம் செய்த, சிலை வணக்கத்தில் ஈடுபட்டவங்களை பார்த்து சொல்றான், குல்து யா அல்லாஹ், நான் என்னுடைய மக்களை பார்த்து சொன்னேன், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்களுடைய இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான். யுர்சில் ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து தொடர்ந்து மழையையும் அல்லாஹ் பொழிய வைப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இந்த வசனத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? பார்த்தார். பார்த்த உடனே அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? மலைக்காக வேண்டி நூஹ் நபி இதை உதாரணமா காட்டுறான். அவங்க என்ன செய்ய சொல்றாங்க? பாவம் மன்னிப்பு தேடுங்க, துவா நீங்கள் கேளுங்க. அப்படி துவா கேட்டீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு தொடர்ந்து மழையை இறக்குவான். இப்ப இதுல இருந்து ரொம்ப தெளிவாக தெரிகிறது, துவா தான் கேட்க வேண்டும் என்று தொழுங்கள் என்று சொல்லவில்லையே என்று அவர் ஆய்வு செய்து தொழுகை என்பது ஜமாத்துல கிடையவே கிடையாது என்று அபூ ஹனீஃபா சொன்னார். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க? அதுக்கு அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தஸ்கா வலம் துஆனு அஸ்ஸலாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்க? மலைக்காக வேண்டி துஆ செய்தாங்க, ஆனால் தொழுததாக எந்த அறிவிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல 2 விதமான ஹதீஸ்கள் நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். முதல் பாகத்திலே தலைப்புல இருக்கும். அதாவது மலை தொழுகை என்ற பெயரில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மா உரையாற்றி கொண்டிருக்கும் போது ஒருவர் வருவார், எங்களுடைய கால்நடை எல்லாம் அழிந்து விட்டது, வழிகள் எல்லாம் பிளந்து விட்டது, பயங்கரமான வறுமை இருக்கிறது, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நீங்கள் என்ன செய்யுங்கள்? துஆ செய்யுங்கள், எங்களுக்காக வேண்டி மலையை பொழிய செய்யுங்கள் என்று சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து என்ன செய்வாங்க? துஆ செய்வாங்க, மழை பொழியும். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலுக்கு போய் 2 ரக்காயத்துகள் சத்தமிட்டு தொழ வைத்தார்கள் என்றும் புகாரியில் இருக்கிறது. அபூ ஹனீஃபா ஆய்வு செய்த போது இந்த ஹதீஸ் கிடைக்கவில்லை. அதனால் அவர் என்ன செய்தார்? என்ன ஆய்வு செய்திருக்கிறார்? குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கும்போது துஆ செய்ய சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ்வும் ஜும்மாவிலே துஆ தான் செய்தார்கள், அதனால தொழுகை ஜமாத்துல கிடையாதுட்டார். ஆனா சஹீஹ் புகாரியில் தெளிவாக சொல்லப்படும் ரசூல் ஸல்லல்லாஹு 2 ரக்காயத்துகள் இந்த மலைக்காக வேண்டி தொழுது இருக்கிறாங்க அப்படின்னு தெளிவா இடம்பெற்றிருக்கு. அதனால அபூ ஹனீஃபா உடைய கூற்றை எடுக்காமல் வகாலா அவருடைய 2 மாணவர்களும் சொல்லுகிறார்கள், யுஸல்லி இமாமு ரகாத்தைன், இமாம் 2 ரக்காத் தொழ வைப்பார். பாருங்க, அவருடைய ஆய்வு குர்ஆனுடைய வசனத்தை வைத்து அபூ ஹனீஃபா செய்த ஆய்வு பிழையானது, தவறானது.
என்பதை அவருடைய 2 மாணவர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. காரணம் அறிவிக்கப்படவில்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, அதற்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கிறது என்று அவங்க சுட்டிக்காட்டி இமாம் தொலை வைக்க வேண்டும் என்று சொன்னார். இப்ப இவருடைய இஜ்திஹாத் என்று சொன்னால் ஆய்வு செய்தல், ஒரு சட்டத்திலிருந்து விளங்குவது. ஒரு ஹதீஸை வைத்து ஆய்வு செய்து இதிலிருந்து என்னென்ன சட்டங்கள் எடுக்கலாம், இதுல என்ன விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை காணலாம், இதுக்குதான் இஜ்திஹாத் என்று அரபியில் சொல்வாங்க, தமிழ்ல ஆய்வு செய்தல் என்று சொல்வார்கள். ஹதீஸிலிருந்து என்ன சட்டத்தை பெறலாம் என்பதற்காக இஜ்திஹாத் என்று சொல்லப்படும். இப்ப அபூ ஹனீஃபா அவர்கள் அந்த குர்ஆன் வசனத்தை மட்டும், அந்த ஒரு ஹதீஸை மட்டும் ஆய்வு செய்த காரணத்தினால் ஒரு பிழையான தீர்ப்பு செய்திருக்கிறார். அதை 2 என்ன செஞ்சா மறுத்திருக்கிறாங்க. இதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா என்ற ஒரு சிறந்த ஒரு அறிஞர். அவர் ஹிஜ்ரி 159ல பிறக்கிறாங்க, 235ல இறந்து போறாங்க. யார் அபூ ஹனீஃபா இறந்ததுக்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, பிறக்கிறார். அவர் 150ல இறக்குறாருன்னா 9 வருஷம் கழிச்சு தான் இவர் பிறந்து அவர் பெரிய ஆளாகி ஆய்வு செய்கிறார். அவர் முஸன்னஃப் கொண்டு ஒரு நூலை தொகுத்திருக்கிறார். நிறைய ஹதீசுகள், அறிஞருடைய சொல்கள், தாபியன்களுடைய சொல்கள், நபித்தோழர்களுடைய சொற்கள் அப்படின்னு நல்ல பெரிய ஒரு 10-20 வால்யூம் இந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், தொகுத்திருக்கிறார். அதுல அவர் ஒரு தலைப்பிட்டு இருக்கிறார். என்ன தலைப்பு? கிதாபுர் ரத்தி அலா அபி ஹனீஃபா ஹாதா மா காலஃப பிஹி அபூ ஹனீஃபா அல் அஸர அல்லதி ஜாஅ அனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு அத்தியாயத்துக்கு தலைப்பு என்னன்னு சொன்னா, அபூ ஹனீஃபாவிற்கு மறுப்பு. என்ன மறுப்பு? ஹதீஸுக்கு வந்தவைகளில் அபூ ஹனீஃபா மாற்றமாக நடந்த சட்டதிட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தொகுப்பு, ஒரு சுமார் ஏறத்தாழ 450 ஹதீஸ்களுக்கு மேலாக அதை கொண்டு வருகிறார். அதுல பல ஹதீஸ்களை கொண்டு வந்துவிட்டு ஹதீஸில் கூடும் என்று சொல்லுகிறது, அபூ ஹனீஃபா கூடாது என்று சொன்னார். இப்படியே தனி தலைப்பில் அவருக்கு பிந்திய காலத்தில் இவர்களையும் இமாம் என்று நாமும் ஏற்றிருக்கிறோம். எதிர் கருத்தில் இருக்கக்கூடிய 4 இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்பவர்களும் என்னை ஏற்றிருக்கிறாங்க. இந்த நூலின் ஆதாரமும் காட்டுவார். அப்ப அங்கோடு முடிந்து விட்டது என்று சொன்னால், இப்னு அபீ ஷைபா இருக்கிறாரே, அவர்கள் ஆய்வு செய்திருக்க கூடாது. மனிதன் என்ற அடிப்படையில் எவ்வளவு பெரிய இமாமாக இருந்தாலும் அங்கும் தவறு வரலாம் என்பதின் காரணத்தினால் தான் இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் ஹதீஸுக்கு ஏராளமான ஹதீஸ்களுக்கு அவர் மாற்றமாக நடந்திருக்கிறார். அதனுடைய சான்றுகள் இதோ என்று அறிவிப்பாளர் வரிசையோடு அவர் என்ன செஞ்சிருக்கிறார், தொகுத்து தந்திருக்கிறார். இதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி, புகாரியில் 999வது செய்தி. இந்த ஹதீஸை மனதில் வைத்திருந்தால் தான் பின்னால் வரக்கூடிய சட்டம் உங்களுக்கு புரியும். சயீத் இப்னு யஸார் அவங்க இப்னு உமர் அவர்களோடு மக்காவுல ஒரு வழியில போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கொண்டு இருக்கும்போது சுபுஹ் நேரம் நெருங்கிச்சு, இரவுல பயணம் செய்யறாங்க. அப்ப சுபுவுக்கு முன்னாடியே என்ன செய்யணும், வித்ரு தொழுகணும். அதனால நேரம் உடனே என்ன செய்ய, வாகனத்திலிருந்து கீழே இறங்கி அவர் வித்ரு தொழுதார். இப்னு உமர் முன்னாடி போயிட்டார். அப்புறம் தொழுது முடிச்ச உடனே வேகமா ஓட்டத்துல இப்னு உமரை சந்திச்சார். அப்ப சந்திச்ச உடனே என்னப்பா எங்க ஆளை காண வந்துகிட்டே திடீர்னு காணாம போயிட்டிய? அப்ப அதற்கு அவர் சொன்னார், நான் வித்திரு தொழ ஆசைப்பட்டேன், அதனால வாகனத்துல போய் இறங்கி தொழுதுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலைஸ லக ஃபீ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்தில் உனக்கு அழகான முன்னுதாரணம் இல்லையா? வல்லாஹி கால ஃப இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால யுத்திரு அலல் பஹீரி, ஒட்டகத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திரு தொழுதலை ஏன் அப்படியே தொழுது வர வேண்டியதானே? தொழுதா கூடாதுன்னு சொல்லிட்டு நீ கீழே இறங்கி தொழுத, அல்லாஹ்வின் தூதரை விட்டு உனக்கு அழகான முன்னுதாரணம் இல்லையா அப்படின்னு என்ன செஞ்சாரு சொன்னார். இந்த சட்டம் ஹதீஸ் புகாரியில் இருக்கு, 999வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ இது மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஃபத்ஹுல் பாரி ஹதீஸ் புகாரியினுடைய விரிவுரை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் கால தஹாவி அவர்கள் சொல்கிறார், லகர அனில் குஃபி, கூஃபாவாசிகளிடத்தின் சொல்ல, கூஃபாவாசிகள் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் என்று பொருள். அவங்க சொல்றாங்க, அன்னல் வித்ர லா யுஸல்லி அலர் ராஹிலத்தி, வாகனத்தில் வித்ரு தொழுவது கூடாது. யார் சொல்லுகிறார்? ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்களாம், வித்ரு தொழுவது எதை இருக்க வாகனத்தில் இருந்து கொண்டு தொழக்கூடாது. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கள் இவர் செய்த இந்த ஆய்வுக்கு சொல்லுகிறார்கள், இப்படி சொல்வது ஹிலாஃபு சுன்னத்து சாபிதா, உறுதியான ஒரு தெளிவான ஒரு சுன்னத்திற்கு இது மாற்றமாகும் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க என்ன ஆதாரம் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்றார். அவங்க சொல்ற இஸ்ததல்ல பாதுஹும் பி ரிவாயத்தி முஜாஹித் அன்னஹு ரா இப்னு உமர நஸல ஃபஅவுதர. இப்னு உமர் அவங்க வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை கீழே இறங்கி வித்திரு தொழுதார்கள் அப்படின்னு முஜாஹித் அவருடைய மாணவர் சொன்னார். இதை வைத்துக் கொண்டு அதனால நம்மளும் இறங்கிதான் தொழுவணும்னு அந்த ஹனபிக்காரங்க சொல்றாங்க. அப்ப அதற்கு இவர் பதில் அளிக்கிறார், லைஸ தாலிக பி முஆரிமின் லி கௌனிஹி அவுதர் அல் ராஹிலத்தி லி அன்னஹு லா நிஸா அன்ன ஸலாத்தஹு அலல் அர்லி. அவங்க சொல்லி காட்டுறாங்க, இது நாம் சொன்ன இந்த ஹதீஸுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திலேயே வித்திரு தொழுதா என்பதற்கு முரண்பாடானது அல்ல. காரணம் என்னவென்று சொன்னால், கீழே இறங்கி தொழுவதும் கூடும்தான். வித்திரு மேலையும் வானத்திலும் தொழுவலாம், கீழையும் தொழுவலாம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழராக திகழ்ந்த அந்த அப்துல்லா பின் உமர் இருக்கிறார்கள், அவங்க மூலமா இன்னொரு செய்தியும் இடம்பெற்றிருக்கு. அதை இவங்க கவனிக்கல, யாரு ஹனபிக்காரங்க கவனிக்கல. ரவா அப்துல் ரஸாக் மின் வஜ்ஹின் ஆகர் அன் இப்னு உமர் அன்னஹு கான யுத்திரு அலா ராஹிலத்திஹி ஃபருப்பமா நஸல ஃபஅவுதர பில் அர்லி. இப்னு உமர் அவர்கள் என்ன செய்திருக்கிறார், நீங்க சொல்லி கீழே இறங்கி செஞ்சாங்கன்னு. இப்னு உமர் அவர்கள் வாகனத்திலேயே வித்திரு தொழுதிருக்கிறார்கள், சில நேரத்தில் இறங்கியும் தொழுவார்கள் என்றும் முஸன்னஃப் அப்துல் ரஸாக் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இது முரண்பட்டது நீங்க கொண்டு காட்டக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் தொழுவதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கார். நீ விரும்பினால் வாகனத்தில் தொழலாம், விரும்பினால் கீழே இறங்கியும் நீ தொழலாம். ரெண்டுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறே தவிர இதை வைத்துக் கொண்டு தொழக்கூடாது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் செய்த ஆய்வு தவறு என்ற ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி காட்டியிருக்கிறார். அடுத்ததா இன்னொன்னு, நவவி இமாம் ஷாஃபி மதுஹபில் ரொம்ப சிறந்தவர்கள் என்று சொல்வாங்க. சஹீஹ் முஸ்லிமுக்கு அவர்கள் விளக்க உரை எழுதியிருக்கிறார். அதுல அவங்க சொல்லி காட்டுறாங்க, வல்லாஹு கவுலுஹு யூத்திரு மின்ஹா பி வாஹிதத்தின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரக்காயத் வித்ரு தொழுவார்கள் என்பது தலீலும் அலா அன்ன அக்கல் வித்ரு ரகாத்தன். வித்ருல குறைந்தபட்சம் ஒரு ரக்காயத் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அன்னர் ரகாத்தல் ஃபர்தத்த ஸலாத்துன் ஸஹீஹத்துன் வஹுவ மதுஹபுனா மதுஹபுல் ஜும்ஹூர். ஒரே ஒரு ரக்காயத்து தொழுகையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கும் இது ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறாங்க, 8 ரக்காயத் தொழுதாங்க, ஒன்னு இல்ல 12 தொழுதாங்க, ஒரே ஒரு ரக்காயத் அவர்கள் வித்திரு தொழுதாங்க அப்படின்னு ஹதீஸ்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இடம்பெற்றிருக்கிறது. எனவே ஒரு ரக்காயத்தும் தொழுகையாக என்ன செய்ய வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்று அவங்க சொல்லிட்டு, இதான் நம்முடைய மதுஹபும் பெரும்பான்மையுடைய மதுஹபும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, வகால அபூ ஹனீஃபா, இந்த அபூ ஹனீஃபா இருக்கிறாரே ஹனஃபி மதுஹபை சார்ந்து அவருடைய தலைவராக திகழ்ந்த அபூ ஹனீஃபா லா யஸிஹுல் ஈதாரு பி வாஹிதத்தின், ஒரு ரக்காயத்து வித்ரு தொழக்கூடாது. ஏன், லா தகுனு ரகாத்துல் வாஹிதத்து ஸலாத்தன் கத்து. ஒரு ரக்காயத்துங்கிறது ஒருபோதும் தொழுகையா ஆகவே ஆகாது, குறைஞ்சபட்சம் 2வது இருக்கணுமே தவிர ஒரு ரக்காயத்து தொழுகை சொல்லவே கூடாது என்று அபூ ஹனீஃபா சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு ரக்காயத்து வித்ரு தொழக்கூடாது, ஒரு ரக்காயத் தொழுகையாகவே கணிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறார். அதற்கு இமாம் நவவி பிந்திய காலத்தில் வந்த அவர்கள் சொல்கிறார்கள், வல் அஹாதீசு ஸஹீஹத்து தருது அலைஹி கவுலுஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி பில் லைலி 11 ரகாத்தன் யுத்திர் மின்ஹா பி வாஹிதத்தின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் அபூ ஹனீஃபாவுடைய சொல்லை மறுக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காயத்துகள் இரவில் தொழுதார்கள், அதில் ஒரு ரக்காயத்து வித்ரு தொழுதார்கள், ஒற்றைப்படையாக்கி தொழுதார்கள் என்று தெளிவாக ஹதீஸ் இருக்கிறது. அவருடைய கருத்தை மறுக்கிறது. அபூ ஹனீஃபா ஒரு ஆய்வு செய்கிறார். அதை பிந்திய காலத்திலே வந்த இமாம் நவவி அவர்கள் அவருடைய கருத்து தப்பு என்று சொல்லியிருக்கிறார். அங்க நாளோடு நிறுத்தல, பின்னால் வந்த ஏராளமான அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறாருங்கன்னா, முந்தைய இமாம்களுடைய கருத்தை மறுத்திருக்கிறார். பைஹக்கி இமாம் இவங்களை ஷாஃபி மதுஹப் என்று சொல்லுவாங்க. அவங்க ஒரு கருத்தை சொல்லி காட்டுறாங்க. இமாம் ஷாஃபி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, காவி உடையை அனுமதிச்சிருக்கிறாங்க. காவி உடை அணியலாம், இஸ்லாத்துல காவி உடை அணியக்கூடாது. ஆனா ஷாஃபி இமாம் என்ன செய்ய, காவி உடை அணியலாம். அப்ப ஷாஃபி இமாம் என்ன சொல்றாங்கன்னா, கால ஷாஃபி இன்னமா ரஹஸ்து ஃபில் மாஸ்பரி لأني لم أجد أحدا يحكي عن النبي صلى الله عليه وسلم النهي عنه إلا ما قال علي رضي الله عنه نهاني ولا أقول نهاكم. நான் ஏன் காவி உடையை நான் உங்களுக்கு அனுமதிக்கிறேன் என்று சொன்னால், காவி உடையை
அணியக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக எந்த செய்தியும் யாரும் அறிவிக்கவில்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் என்ன சொன்னார்கள்? நஹானி வலா நஹாக்கும் வலா அகூலு நஹாக்கும். அலியா என்ன சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு தடுத்தார்கள், நானா உங்களுக்கு தடுக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்ப இது அலி ரலியல்லாஹு மட்டும் குறிப்பானது. எனவேதான் நான் காவி உடைய நீங்கள் அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறேன் என்று ஷாஃபி இமாம் சொன்னதாக இமாம் பைஹக்கி அவர்கள் அல் மத்ஹல் என்று சொல்லக்கூடிய நூலிலே பதிவு செய்திருக்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, வகத் ஜாஅத் அஹாதீஸுன் ததுல்லு அலன் நஹி அலல் உமூம். ஆனால் ஹதீஸுகளை நாம் ஆய்வு செய்து பார்க்கும் போது அனைவர்களும் காவி உடையை அணியக்கூடாது என்பது நமக்கு தெரிவாகிறது. அதிலே ஒரு ஹதீஸ் அப்துல்லா இப்னு அம்ர் பின் ஆஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் சொல்றாங்க, ரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைய சௌபைனி முஅஸ்ஃபரைனி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் 2 காவி உடையை பார்த்தார்கள். பார்த்து அவர்கள் சொல்ற, இன்னஹாதிஹி மின் சியாபில் குஃபார், இது காவிர்களுடைய உடையாகும், வலா தல்பஸ்ஹா, இதை நீ அணிய வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல தெளிவா சொல்லிட்டாங்க. இது காவிர்களோட முஸ்லிம்கள் அணியக்கூடாது என்று அலி அல்லாத அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா அஹாதீஸ உக்ரா, இன்னொரு ஹதீஸையும் இமாம் பைஹக்கி அவர்கள் கொண்டு வந்துட்டு சொன்னாங்க, சும்ம கால லவ் பலகத் ஹாதிஹில் அஹாதீஸு அஷ்ஷாஃபிய்ய, இந்த ஹதீஸ்கள் ஷாஃபி இமாம் இடத்திலே எட்டி இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் அவர்களை தடை செய்த அந்த செய்தி ஷாஃபி இமாமுக்கு தெரிந்திருக்குமே ஆனால் லகால பிஹா, இப்படித்தான் சொல்லியிருப்பார்கள். எப்படி? காவி உடையை யாரும் அணியக்கூடாது என்றுதான் சொல்லியிருப்பார்கள் என்று சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் சும்ம தக்ர பி இஸ்னாதிஹி மா ஸஹ அனி ஷாஃபி. அதுக்கு பிறகு சொல்றாங்க, ஷாஃபி இமாமிடத்திலிருந்து ஒரு ஆதாரபூர்வமான ஒரு சொல் இருக்கிறது. என்னது? அவங்க சொல்றாங்க, அன்னஹு கால இதா கான ஹதீஸுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிலாஃப கௌலி, என்னுடைய சொல்லுக்கு மாற்றமாக அல்லாஹ்வின் தூதருடைய சொல் இருக்குமானால் ஃபஅமலூ பில் ஹதீஸ், ஹதீஸை கொண்டு நீங்கள் அமல் செய்யுங்கள். அதூ கௌலி, என்னுடைய கவுலை விட்டுவிடுங்கள், என்னுடைய சொல்லை விட்டுவிடுங்கள். வஃபீ ரிவாயத்தின் இன்னொரு அறிவிப்பில் சொல்லியிருக்கிறார், ஃபஹுவ மதுஹபி, அதுதான் என்னுடைய மதுஹப் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது ஷரஹ் நவவி அவர்கள் சஹீஹ் முஸ்லிமுடைய விளக்க உரையிலே இமாம் நவவி அவர்கள் என்ன செய்தார்? பதிவு செய்திருக்கிறார். யார் மறுக்கிறார்? ஷாஃபி இமாம் காவி உடையை அணியலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. போன பிறகு பின்னால் வந்த பைஹக்கி இமாம் அவர்கள் ஷாஃபி இமாம் செய்தது தப்பு, அதற்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் நிறைய இருக்குது, அவங்களுக்கு தெரியாத காரணத்தினால்தான் என்ன செய்து விட்டார்கள்? அவர்கள் விட்டு விட்டார்கள் என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லி இருக்கிறார். அதனால இமாம்களுடைய சொன்ன அவர்கள் ஆய்வு செய்ததை தவறு என்று பின்னால் வந்தவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அதே மாதிரி கடைசியாக இமாம்கள் எல்லாம் நம்ம சொல்லுகிறோம், ஹதீஸை நாம் படிக்க வேண்டும், ஹதீஸில் என்ன இருக்கிறதோ அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும். இமாம்கள் சொன்னால் அது ஹதீஸுக்கு ஒத்து இருந்தால் நாம் பின்பற்ற வேண்டும், ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் கண்டிப்பாக நாம் என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்றினோம் என்று சொன்னால் நாம் வழி தவறி போய்விடுவோம், இஸ்லாத்தின் கொள்கையை விட்டும் நாம் போய்விடுவோம் என்று நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க மதுஹபு என்ற பெயர்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா ஏராளமான காரியங்கள் செய்றீங்க, அதை செஞ்சிடாதீங்க, செஞ்சால் உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்காது அப்படின்னு நம்ம பிரச்சாரம் பண்றோம். இமாம் ஷாஃபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவங்க அழகான முறையில் சொல்லி காட்டுகிறார்கள். நான் முன்னால் கூட உங்களுக்கு சொல்லி காட்டினேன். மதுஹல் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே அற்புதமான முறையில், அழகான முறையில் அவர்கள் சொல்லுகிறார்கள். ரபி இப்னு சுலைமான் ஷாஃபி இமாமுடைய மாணவர். அவர்கள் யகூல் சமயத்து ஷாஃபி, ஷாஃபிட்ட நான் கேட்டிருக்கேன், யகூல் மஸலுல்லதி யத்லுபுல் இல்ம பிலா ஹுஜ்ஜத்தின், ஆதாரம் இல்லாமல் கல்வியை எவன் தேடுகிறானோ அவனுக்கு உதாரணம். ஒரு ஆதாரத்தையும் பார்க்க மாட்டேன், இப்படி சொன்னா உடனே ஏத்துக்கிடுவேன், யார் சொன்னாலும் அப்படியே கட்டுப்படுவேன் அப்படின்னு எவன் சொல்லுகிறான் அவனுக்கு உதாரணம் என்னவென்றால், அழகா சொல்லுவாங்க, மஸலி ஹாத்திபி லைலில், இரவு நேரத்தில் விறகு பிறக்குபவனை போன்றவன், விறகை சேகரிப்பவனை போன்றவன். இரவு நேரத்தில் போய் காட்டுல விறகை சேகரித்துட்டு வர்றான். எப்படி? யஹ்மிலு ஹுஸ்மத ஹதபின், அவன் ஒரு விறகு எல்லாம் சேமித்து தலையில சுமந்து கொண்டு வருகிறான். ஃபீஹி அப்பா, என்ன இரவுல போய் விறகை காட்டுல அள்ளிட்டு வர்றான்,
அந்த விறகுக்குள்ள இரவு இருந்த காரணத்தினால் அப்பா ஹையத்துன் ஹபீசா, ரொம்ப டேஞ்சரான மோசமான பாம்பு. வெறும் பாம்பு இல்ல, பாம்புனா ஹையத்துன்னு சொல்லுவாங்க. இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க ரொம்ப பயங்கரமான காட்டு விரியா, அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்ல, கருணாகம் என்றெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப பயங்கரமான ஒரு பாம்பு அதுக்கு உள்ளே இருப்பதை போன்று என்ன செய்யுமாம், தல்தகவு வகுவலா எதிரி, அவன் அறியாத புறத்தே, அவன் தெரியாத நேரத்தில் அவனை தீண்டிவிடும், அவனை சாகடித்து விடும். எப்போ ஆதாரம் தெரியாமல் ஒருவர் சொன்னது அப்படியே கண்மூடி நீங்கள் பின்பற்றுவீர்களானால், நீங்க காட்டில போய் இரவுல பெரிய கொடூரமான பாம்பை தலையில் சுமந்து வருவதை போன்று உங்களுக்கே தெரியாம அதை குத்திவிடும், உங்களுக்கே தெரியாம அது தீண்டிவிடும், கடைசியில சாவத்தான் போறீங்க. ஷாஃபி இமாமுடைய தெளிவான ஒரு சொல் இமாம் பைஹக்கி அவர்கள் மதுஹல் என்ற அந்த நூலிலே பதிவு செய்திருக்கா. இவ்வளவு தெளிவா சொன்னாங்க. எந்த செய்தியா இருந்தாலும் ஆதாரத்தோடு பார்த்து என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. இமாம் இவங்க சொல்லி காட்ட அகமது இமாம், அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இமாம் அகமது இப்னு ஹம்பல் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. மத்லபு உலின் நுஹா தல காயத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், ஹம்பலி மதுஹபினுடைய ஒரு நூல். அந்த நூலிலே அகமது அவர்கள் சொல்கிறாங்க, லா துகல்லித் உமூரக அஹதன் கைரக், உன்னை தவிர அவர் யாரையும் கண்மூடி பின்பற்ற, தக்லீது செய்யாத. வலைக பில் அஸர், அஸரை பிடித்துக்கொள், அதாவது ஹதீஸை பிடித்துக்கொள். மார்க்க விஷயத்தில் எந்த காரியத்தில் யாரையும் தக்லீது கண்மூடி பின்பற்றாதே அப்படின்னு சொன்னாங்க. காலலில் ஃபல் இப்னு ஜியாத், ஃபல் இப்னு ஜியாத் என்ற தன்னுடைய இன்னொரு மாணவர்கிட்ட சொன்னாங்க, லா துகல்லித் தீனக, நீ மார்க்க விஷயத்தில், உன்னுடைய மார்க்க விஷயத்தில் அர்ரிஜால், மனிதர்களை நீ தக்லீது செய்யாதே. ஏன் செய்யக்கூடாது? இன்னஹும் லை யஸ்லமு ஐ அக்லது, அவர்கள் தவறு இழைப்பதில் இருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள் இல்லை, பெறவே முடியாது. மனிதனாக இருந்தால் தவறு இழைத்து விடுவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய இமாம நீங்க சொன்னாலும் அவரும் மனிதர் தானே, அவருடைய ஆய்வுலையும் தப்பு வந்து விடலாம். எனவே நீ மனிதர்களை பின்பற்றாத, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த ஹதீசுகளை நீ பின்பற்று என்று அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார். இதே மாதிரி எல்லா இமாம்களும் ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா இஜ்திஹாத் இருக்கு, ஆய்வு செய்தல் இருக்கிறதே, அந்தோடு முடிந்து விடவில்லை, 4 இமாம்களோடு முடிந்து விடவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், ரத்தின சுருக்கமாக நாங்கள் தெளிவுபடுத்தினார்கள். ஜவாமிஉல் கலீம், நான் குறுகிய சொற்களையும் அதிக பொருளுள்ள வார்த்தைகளையும் சொல்பவனாக அனுப்பப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஹதீஸிலையும் ஏராளமான சட்டங்களை நபி ஸல்லல்லாஹு வைத்திருக்கிறாங்க. நாம் ஆய்வு செய்தால் முடியும். அதுக்கு எவ்வளவு காலங்கள் பிந்தினாலும் ஒவ்வொருவரும் ஆய்வு செய்ய முடியும். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த 4 இமாம்களுக்கு பிறகு நிறைய பேர்கள் ஆய்வு செய்தார்கள். முன்னால் செய்தவருடைய பல தவறான ஆய்வுகளை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், சுட்டிக்காட்டியும் இருக்கிறார்கள். அதில் இறுதியாக ஒன்றே ஒன்று இமாம் ஷாஃபி இமாமுடைய அவர்களுடைய சொல்லிலே உள்ளதுதான், அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இமாம் ஷாஃபி அவர்களிடத்திலே 2 விதமான சொற்கள் இருக்கிறது. ஒன்னு ஜதீத் என்று சொல்வார்கள், இன்னொன்னு கதீம் என்று சொல்வார்கள். இந்த கதீம் ஜதீத் இது முன்னாள் காலத்தில் சொன்னது கதீம் என்று சொல்வார்கள். கொஞ்ச காலத்துக்கு பிறகு இமாம் ஷாஃபி அதை மாத்திட்டாங்க, ஜதீத் சொல்வாங்க. இது அல் மஜ்மூ என்று சொல்லக்கூடிய நூலிலே இமாம் நவவி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குல்லு மசாலத்தின் ஃபீஹா கௌலானி லிஷாஃபி, ஷாஃபி இமாமுக்கு எந்த மசாலாக்களில் எந்த சட்ட பிரச்சனைகள் 2 கவுல்கள் 2 விஷயங்கள் இருக்கிறதோ அது ஒன்று கதீமுன் பழையது என்று சொல்வார்கள், ஜதீது என்பது புதியது சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் சொன்னது ஒண்ணு, புதுசா சொன்னது ஒண்ணு. அப்ப அடுத்த வல் ஜதீது ஹுவ ஸஹீஹ், ஜதீத் என்ன புதுசா சொன்னா அதுதான் சரியானது, அலைஹில் அமல், அதுல தான் என்ன செய்ய அமல் செய்யப்படுகிறது. அன்னல் கதீமு மர்ஜூன் அன்ஹு, இந்த பழைய கவுல்லாம் என்ன செய்வது, அவங்க அதுல இருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. பஸ்தஸ்னா ஜமாஅத்து மின் அஸாபினா நஹு 20 மஸாலத்தன் அவ் அக்ஸர, நம்முடைய மதுஹபிலே இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் 20 சட்டங்களில் மட்டும் இதுல விதிவிலக்கு கொடுக்கிறார்கள். அவங்க காலு இஃப்தா ஃபீஹா பி கதீமி, அதுல அவர்கள் பத்வா கொடுக்கிறார்கள், பழைய சொல்லுதான் சரியானது. இமாம் ஷாஃபி ஆரம்பத்தில் ஒரு சொல்லை சொல்லிட்டு இதெல்லாம் தப்புன்னு புதுசா நிறைய சொன்னாங்களா, அந்த புதுசுதான் அமல் செய்யணும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் பிந்தி வந்த அவருடைய தோழர்கள், அவருடைய மாணவர்கள் 20க்கும் மேற்பட்ட சட்ட திட்டங்களில்
பழைய சொல்லுதான் சூப்பரானது, அதுக்கு தான் ஆதாரம் இருக்குது. சாதி சொன்ன புதுசு தப்பு, முதல்ல சொன்னதே ஒழுங்கா இருந்திருக்கலாம், திரும்ப மாத்தி இருக்கிறாங்க, இது தவறு என்று அவர்கள் சொன்னதை அல் மஜ்மூ என்ற நூலில் நாம் பார்க்க முடிகிறது. எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் முடிந்து விட்டதின் காரணத்தினால் நான் இப்போது முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.